ஒரு கூட கண்களை மூடி தேவன் நம்ம மத்தியில் எதை ஆயிலும் செய்யத்தக்கதாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபட நம்ம பேதினி லப்ரோசி ஆராதன செந்தகரி பௌதனி அத்தல கிருபாதலரிகேதனா ಶಬಲ್ಕ ಬ್ರಹುದು ವಹುದನ ಸಿತ್ತಲರೇ ಪ್ರಭೂದನಿ ಅದಿಲಹಾದನ ರೀಷಭಹೇತಿನ ರಿಭ್ರಾತನಂದರಿಕ ಲಿಬ್ರದು ಸೀತಮಣಿ ಅಲಾಭನೂಷಿಕ ದೇಲೆ ರೀಮ ದುಲತ ಲಿಥೋರಮ ಜುಬ್ರೇ ಹೇತುನಿಯಾತಿಲ್ಬರ ಮ್ಯಾಜಿಕೇದಿ இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய பிரசன்ன வெளிப்படுவதற்கு, தேவனுடைய திட்டம் எங்க மத்தியில நிறைவேறுவதற்கு, தேவ சத்தம் கிரியை செய்வதற்கு விரோதமான சகல வல்லமைகளையோ இயேசுவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ரெப்ரஹூசா தேமனூசி தெலேரிபோ அல்பதனி சாதன செந்தபனி மல்தனி அதிலா ನಿಬ್ರೋಸಿಯಾತಿಲರೇ ಬ್ರವಾದನ ನಿದೂಲತ ಲಾಗದರೆ ಶೆಗರಿತಿ ತಲ್ಮನ ತೋರಮೇಶಿಯ ರೆಂಬ್ರ ಸೂದನಿ ಅದಿಲಾಳಗದಿ ನೀಕುಮನಸ பிரபூதன தியாலகே தேரிபல் ஔதனிதி விட்டு கொடுத்து ஜெபமனோமா ரிப்ரோசே வல்பதரி காதன மசூதனி அத்தல் பிரேப பௌதினிசா நித்துரினி மணி ஆத்தினமனே கல பிரேதகரிகோதனா ಅನದಿಲರೇ ಪ್ರಭೂದನ ಸಾದಿಲ ಕ್ರಬೇತಿನಿಯಾ ವೇಕುಲ ತಲ್ಸಿದಿನಿ ತುಲಲಾಳರದಿನಿ ಅಬ್ರಾಸಿಗ ದೇಲಿ ಬೇರಿ ತುಳ್ಮಣ ಸಕ್ಕತ್ತಿನ வில்வதாளகத ரிகோசியாத்தனமே. ஆண்டவரே, விதைக்கப்படுகிற வார்த்தைகளை திருட நினைக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை 30, 60, 100 அது கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்க மத்தியில உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் எங்க மத்தியில வெளிப்படுவதாக. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. தடைகள் யாவும் முறியடிக்கப்படுவதாக. முன்னேற கூடாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமிக்குரிய நன்மைகள்ல முன்னேற கூடாதபடிக்கு இருக்கிற எதிர்காற்றுகள் கடிந்து கொள்ளப்படுவதாக. எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வெளிப்படத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய கரத்தை அசைப்பீராக. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை நீர் காண்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ எங்க சபையின் மத்தியில நீர் உலாவும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ரிபோக தியாந்தர ரிமசெக்கத்தனா அர்த்தன மன ரிபதுல தர்பசேதடி லிபோர கோதன கதிர்கன மன துரபா ரிபோக தியாசியாந்தரபே அல்கபரெகதுன தர்மசேதி விர்புதன தானி ஆத்துரத்தே வாகத ரெகசே கற்புரியாந்தரபா ரிபேக தூரமசேதினி ஆத்தரபா. எல்லா எதிர்வினை காற்றுகள் எல்லாம் அடங்கி போகிறக்காக ஸ்தோத்திரம். அடக்கப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம். சத்துரு நிர்மூலமாக்கப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்திற்கு நீ சமாதானத்தையும் உம்முடைய ஜனத்திற்கு நீ ஜெயத்தையும் கட்டளையிடுகிற தெய்வமா இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சபை நடுவிலே உம்மை உயர்த்துகிறோம். சபையில் நடுவிலே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறவர ரோபல ரோச தேலமெனேதி அத்தனாலகதனக செகதேவா பிரபோதல ரித்தர் கணமதோரி அத்தனகதனக செகதேரே பிரபோதன சந்த கரபௌதனிதா ரீதமர வதுன சந்தர்கரபா ரிபல கதுன மேஷத்தே வெத்துனால கர்மந்தேரி ரிமணக தர்பலரே சத்தீரதா உல்தல லிகதல செப்ரோகதேடி அந்தரலக செகதேனமா. உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. எல்லாரும் கேட்போமா, உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. இன்னைக்கு வந்த வண்ண திரும்பி போக கூடாது. வந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லாவித தடைகள், முன்னேற கூடாம இருக்கிற எல்லாவித ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற சகலவித எதிர்காற்றுகளை கர்த்தர் இன்னைக்கு கடிந்து கொள்ளுவீராக. உம்முடைய நாம எங்க வாழ்க்கையில உயர்த்தப்படணும்பா. ஆண்டவரே, நாங்க உங்க கிரியைகளை பார்க்கணும் டாடி. நீங்க அப்படியே செய்ய போறக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். கடந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல கர்த்தர் ஆவியில பேசின சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம்
6ஆம் அதிகாரம் 45 இருந்து 52 வரை வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி கரைக்கு அக்கரையில் இருக்கிற பெத்சாய்தாவிற்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் மானபோது படகு நடு கடலில் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. படகு, நல்ல கவனிங்க, படகு எங்க இருந்துச்சா? நடு கடலில் இருந்தது. அவரோ தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம், பிசாசு, கோஸ்ட் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது போதும், காற்று அமர்ந்தது. பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார்? இயேசு நம்மளுடைய வாழ்க்கை படகுல அவருடைய பங்கு என்ன? இல்லைன்னா இயேசு இல்லாம ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்படிதானே? நீங்க வாசிங்கன்னா தெரியும். இவர்கள் யாரா? 45 சொல்லுது, immediately he made his disciples get into the boat. அதாவது அவரை பின்பற்றின சீசர்கள் அவர்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு இல்லாத ஒரு படகை போல தங்க வாழ்க்கை ஓட்டத்துல பலவித எதிர்காற்றினால அடிபட்டு முன்னேறக்கூடாதபடிக்கு, அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பூமிக்குரிய ஒரு நன்மையா இருக்கலாம், இல்ல தேவன் அவர்களை அழைத்த அழைப்பின் ஓட்டத்தையும் அந்த டெஸ்டினியையும் அவர்கள் அடைந்து விடக் கூடாதபடிக்கு இருக்கிற எதிர்காற்றினால் சோர்ந்து போய் ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. கண்டு 48 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் என்னது? என்ன கண்டு? வருத்தப்படுகிறதை தேவன் கண்டார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்து அவங்க வாழ்க்கை படகுல இல்லாததுனால அவர்களுடைய வேதனைகளை அவர் காண்கிற தேவனாதான் இருக்கார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கை போராட்டம் தெரியுமா, என் பிரச்சனை தெரியுமா, இயேசுக்கு என் சூழ்நிலை தெரியுமா, நாங்க கடந்து போற பாதையை அவர் பார்க்கிறாரா, எங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் எங்களுக்கு இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு வருத்தம்? இன்னைக்கு வருத்தம் இல்லாத ஆளு யாரா இருக்கீங்களா? எனக்கு எந்த வருத்தமே இல்லை என் வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாருங்க, இங்க ஒரு இன்சிடென்ட பரிசுத்த ஆவியானவர் பைபிள் வெறுமையா எழுதப்படல,
எல்லாம் நம்மை தேற்றுவதற்காக, ஆற்றுவதற்காக, நம்மோடு கூட தேவன் பேசும்படிக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரால் தம்முடைய சீசர்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை பாருங்க, அவங்க முன்னேற முடியல. காரணம் என்னன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கடலுடைய நடுப்பகுதிக்கு கடந்து போனா அங்க பிரஷர் கம்மியாயிரும், விண்டோட ஸ்பீடு கம்மியாயிரும். ஜென்ரலா நார்மலா அது எப்ப கரையை தொடுகிறதோ அப்பதான் அதோடைய பிரஷர் எப்படி இருக்கும். எத்தனை பேர் செய்திகள்லாம் கேட்பீங்க, நான் ஏதோ சயின்ஸ் சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது, செய்திகள்ல சொல்லுவாங்கல்ல, புயல் கரையை கடக்கும் போதுதான் அதன் வேகம் கணிக்க முடியும். சூப்பர். பிரஷர், அந்த விண்டோட பிரஷர் பாத்தீங்கன்னா, சயின்ஸுக்குள்ள போல, ஜஸ்ட் நமக்கு தேவையானதை மாத்திரம் சொல்றேன், அங்க அமைதியா இருக்கணும். எங்க அமைதியா இருந்திருக்கணுமோ அங்க புயல் வீசிக்கிட்டு இருக்கு. யாரு தேவனை தேடி வந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும், அமைதி இருக்கணும், அவங்க வாழ்க்கை சமாதானமா இருந்திருக்கணும், அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கணும். அப்படி சொல்லிதானங்க சுவிசேஷம் அறிவிச்சு கூப்பிட்டாங்க. ஆனா அவர்கள் நடுப்பகுதிக்கு சென்ற போது வாழ்க்கையினுடைய ஓட்டம் பாருங்க, அவர் படகுல ஏறி அவர்களை அக்கறைப்படுத்த சொன்னார்னா, அந்த நாட்கள்ல எப்ப போட்டை எடுத்தாலும் அவங்க பார்க்கிற முதல் காரியம் காற்றினுடைய வேகத்தையும் திசையையும் கவனிப்பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல, இன்னைக்கு எதை பத்தியுமே பிரச்சனை கிடையாது, டெக்னாலஜி வேற இருக்கு. இப்ப எடுத்துட்டு போட்டை போனோம்னா புயலே அடிச்சா கூட புயல்ல போட்டு போகும். இந்த ஷிப்பை அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை, கையில தண்டு வலிக்கிறது, எதிர்காற்றா இருந்தா ஏறி போகவே முடியாது, சோர்ந்து போனார்கள் என்றால் ஆபத்து. அப்ப தொடங்கும் போது, கிறிஸ்தவ பிரயாணத்தை தொடங்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தோடு, ஒரு விருப்பத்தோடு, இந்த இயேசுவை பின்பற்றி வந்தா, இந்த இயேசுவின் இடத்துல வந்தா உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உன் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், உனக்கு நன்மை பயக்கும் என்கிறத கேட்டுதான வந்தேன். ஆனா வாழ்க்கையின் ஓட்டத்தின் பாதியில அந்த அடிக்கிற புயல் காற்று அது எதிர்காற்றா இருக்கிறபடினால என்ன வலிக்கும் தெரியுமா? நீங்க போய் பண்ணி பாருங்க, இந்த மார்பு பகுதியிலிருந்து ஷோல்டரோட பேக் பகுதி வரை வலிக்கும். ரோரிங் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுடைய மசில்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தை மாதிரி இருக்கும். யாருக்கு? ரோரிங் பண்றவங்க. நீங்க போய் கட்டு மஸ்தர்ன்னு சொல்லுவாங்க, நீங்க நம்ம இதுக்கு போய் பாருங்க, அவங்களுடைய அந்த நம்மளுடைய தை, சைக்கிளிங் ஓட்டுறா தை எப்படி ஆகும் அது மாதிரி அவங்களுடைய ஹேண்ட் இருக்கும், அவ்வளவு ஹார்டா இருக்கும், சாதாரணமா செய்ய முடியாது. எவ்வளவு பேர் ஸ்விம்மிங் பண்ணிருக்கீங்க? நீஞ்ச தெரியும், நீச்சல் எனக்கு தெரியும். புதுசா போய் நீந்துறவங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்களேன்? அடுத்த நாள் கையே தூக்க முடியாது. என்ன இதுக்கு மேல வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முத நாள் நல்லா ஃப்ரீயா ஸ்ட்ரோக் போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. கிரிக்கெட் விளையாண்டுருந்தா தெரியும், ரொம்ப நாள் பிரேக் விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிருப்போம். நான் ஒரு தடவை அப்படிதான், ஏன்னா என்னோட வாலிப நாட்கள்ல நான் அந்த டீம்ல ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணுவேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விளையாட்டா போயிட்டு அதே வேகத்துல போடுறேன்னு சொல்லி போட்டா என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஐயோன்னு இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையினுடைய ஆரம்ப பகுதியில கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும். கர்த்தரை தேடுறதுதான், கர்த்தர் கூட்டம் வச்சாதான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை இல்லை, எப்ப சர்ச்சுக்கு கூப்பிட்டாலும் ஓடுவாங்க, எப்ப ஜபத்துக்கு கூப்பிட்டாலும் ஓடி இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கிற பெருங்காற்றுனால அவங்களுக்கு ஜெபத்துல விருப்பம் இல்லை, தேவனை தேடுகிறதுல விருப்பம் இல்லை. எதிர்காற்று அவங்களை அழைத்த தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு நேர கடந்து போக, ஏன்னா ஆண்டவர் தான் சொன்னாரு அக்கறைக்கு கடந்து போ என்று சொல்லி. ஆனா அன்னைக்கு இருந்த ஜெப ஜீவியம், அது மேல இருந்த விருப்பம், ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது குசிய ஆரம்பிப்பாங்க, நானும் போறேன். ஆனா பாதி பகுதி கடந்து போகும் போதோ அங்கே எதிர்காற்று உண்டாகும் போது அங்கே தண்டு வலித்து அவர்கள் வருத்தத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இதுதான் எடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணல, ஆவியானவர் என்கிட்ட பேசினதை சபைக்கு சொல்றேன், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தண்டு வலித்து அவர்கள் சோர்ந்து போனதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நம்மளுடைய வருத்தங்களை, நம்மளுடைய பெருமூச்சுகளை, நம்மளுடைய கூக்குரல்களை, நம்மளுடைய ஏமாற்றங்களை, நம்மளுடைய தோல்விகளை, நம்மளுடைய கலக்கங்களை கர்த்தர் காண்கிறார்.
வேதம் சொல்லுது 48ல, then he saw them straining at rowing. அவங்க அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிறத கூட கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு அநேகர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல. நான் ஜெபிக்கணும்னு முயற்சி செய்துதான் பார்க்கிறேன், உபவாசிக்கணும்னு பிரயாசப்படுறேன், மனம் திருமணம் தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு எதிர்காற்று நான் போக வேண்டிய திசையில போகாதபடிக்கு, என்னுடைய அழைப்புக்கு நேர ஓடக்கூடாதபடிக்கு ஒரு எதிர்காற்று. ரபா ஹர்தனா ஷப்ரஹேதுல ரிமால கர்த்தனியா. பாருங்க, வருத்தம் யாருக்கு உண்டாகுது தெரியுமா? சும்மா சபைக்கு வந்துட்டு போறவனுக்கு இல்ல, கொஞ்சமாவது கர்த்தரோட சித்தத்தை செய்தறன்னு நினைச்சு பிரயாசப்படுறான் பாருங்க. ஆரம்பத்துல துரிதமா ஓடி இருப்பாங்க, ஆரம்பத்துல ஊழியத்தை செய்ய விரும்பி இருப்பாங்க, ஆரம்பத்துல தேவனை தேடும் போது அழைப்பும் அந்த கிருபையும் தேவன் நம்மேல் வைத்த அந்த சுவிசேஷத்தினால் உண்டான சந்தோஷமோ ஒரு கம்பீரமா சந்தோஷமா இழுத்திருக்கும். ஆனா வாழ்க்கையின் பாதி வேதத்தில் அழகா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு. இந்த ஈவினிங் கேம், the boat was in the middle of the sea. எங்க இருந்துச்சா? நீங்க கடலுக்கு ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய அமைதல் இருக்கணும். ஆனா அங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பயங்கர எதிர்காற்று உண்டாயிருச்சு. எதிர்காற்று உண்டானா போட்டுனா என்ன பிரச்சனை இல்லை. சரி, இன்னைக்கு இருக்கிற நம்ம மெக்கானிக்கல் போட்டுனா என்ன பிரச்சனை இல்லை, அவங்க ஏதாவது செய்வாங்க, இல்லை திரும்பியாவது போயிடலாம் வந்த வழியாவது. இது திரும்பி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் போக முடியாது, போனா கவுத்திரும். ஏன்னா பயங்கர காற்று இருக்கு, ஆப்போசிட்லையும் போக முடியாது. நீங்க காத்துல ஒரு நாள் நான் பைக்ல நைட் பிரேயருக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு ஸ்வீப்பிங் ஏர் அப்படி என்னை கிராஸ் பண்ணி போச்சு பாருங்க. அப்படியே என் பைக் ஆடிடுச்சு. அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே த்ரில்லிங்கா இருந்துச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு. NHல நேஷனல் ஹைவேஸ்லாம் போயிட்டு இருக்கேன் நைட் பிரேயர். ஒரு ஸ்வீப், நல்ல பிரிட்ஜ் மேல நல்ல, நான் ஒரு எங்க இருந்துதான் ஒரு காத்து போச்சுன்னு தெரியல, அப்படி என் பைக்கை கிராஸ் பண்ணி போனோன்னா பைக் லைட்டா அப்படி அப்படி, அதுவும் நான் ஸ்பீடாகவும் போல, நார்மலா நல்ல ஸ்பீடு தான் போறேன், அன்னைக்கு சாதாரணமா போறேன். நம்ம பாருங்க, காத்து போற டைரக்ஷன்ல நீங்க போனா கூட உங்களை என்ன செய்தது, புஷ் பண்ணி தள்ளும். எதுல? மோட்டார் பேஸ்டுலயே. நீங்க சைக்கிள்ல போய் பாருங்க, கீழே விழுந்துருவாங்க சிலர். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகரோட வாழ்க்கை திரும்பியும் போக முடியல, எதிர்த்தும் போக முடியல, என்ன செய்வதென்றே தெரியல. நான் கேட்டேன், ஆண்டவரே இது யாருக்கு ஆண்டவரே? ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, முதல்ல எனக்கு எடுத்துக்கிட்டேன், ரெண்டாவது யாரெல்லாம் அந்த சூழ்நிலையில வந்திருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு தேறுதலை ஆவியானவனை கொடுக்க விரும்புகிறார். உங்க வருத்தத்தை கர்த்தர் காண்கிறார் தேவ பிள்ளையே. அது உன்னுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கலாம். எதுலெல்லாம் நீ வருத்தப்பட்டு முன்னாடியும் போக முடியல, பின்னாடி வந்த டைரக்ஷன்லயும் திரும்பி போக முடியாது, அப்ப ஒரே ஒரு காரியம்தான், அந்த வருத்தத்தை காண்கிற தெய்வத்தை பார்ப்போமா? ஆண்டவரே, ஓ இந்த வேளையில யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சபைக்குள்ள வந்து இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீங்க அவங்க வருத்தத்தை காண்கிற தகப்பனா இருக்கிறீங்க டாடி, நீங்க காண்கிற தேவனா இருக்கிறீங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். முன்னேறவும் முடியலையே, பின்னாடியும் திரும்பி போக முடியலையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களையும் கர்த்தர் இன்னைக்கு தேற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஓ ரபா ஷேகரே பேரியாத்தனமா ஹர்கபலகதின ஷர்த்தனீதனா ரிபாதர ரெகத்தினமம ஷபத்திரமடத்தரதே. பாருங்க, முதல் காரியம், கர்த்தர் அவர்கள் வருத்தத்தை அவர் கண்டார். நம்ம வருத்தத்தை யாரும் பார்க்காம இருக்கலாம், கூட இருக்கிறவங்களுக்கு கூட என்ன செய்யாது, சில வேலைகளை தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, உங்களை பெற்றவங்கள்ட்ட நீங்க ஷேர் பண்ணாம இருக்கலாம், சபை ஊழியக்கார்ட்ட கூட சொல்லாம இருக்கலாம். ஆனா உங்க வருத்தத்தை யாரோட நீங்க பகிர்ந்து கொள்ள முடியாம இருக்கலாம். யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? கடல்ல தனி போட்டு, அதுல ஒரு சின்ன டீம், அந்த டீம் மாத்திரம் அவங்க தனியா அந்த படகுல போயிட்டு இருக்காங்க. அங்க சுற்றி கடல் தான், மனுஷ உறவுக்கோ ஆதரவுக்கோ எதுவுமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஜெபத்துல தேவன் மலை உச்சியில தனித்திருந்தாலும்
தன்னுடையவர்களுடைய வருத்தத்தை காண்கிற ஒரு தேவன். பக்கத்துல கொண்ட சொல்லுங்க, நீங்க அப்பாவுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா உங்க வருத்தம் ஆண்டோட்ட சொல்லுங்க. உங்க பக்கத்துல கொண்ட சொல்லுங்க, நீங்க தகப்பனுடைய பிள்ளைனா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருடைய பிள்ளைனா, மனுஷனுடைய அந்தரங்களையும் யோசனையையும் எண்ணத்தையும் உள்ளந்திரியங்களையும் சகல அந்தரங்கத்தையும் அறிந்திருக்கிற தெய்வத்தினுடைய பிள்ளைனா உங்க வருத்தத்தை அவர் காண்கிறார். சாதன ரேபரத்துனாலபா பிரகதன கர்ப்பஹேசு கேரே தேரி அர்பால கர்மசேதனா நிர்புல தலகதி ரிகசேதே வாகல தில்கரம திரியா பிரவோதன சத்தலரே பிரகதினி நீ தூணாதரகதினியா. பாருங்க, நம்ம பெயினை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம பயத்தை அவர் அறிகிறார். அல்லேலூயா. நம்ம பயந்தோன்னா அந்த பயம் அவருக்கு தெரியும். நம்ம வருத்தம் அவருக்கு தெரியும். முன்னேற முடியலையே, கஷ்டமா இருக்கு பிரதர், எப்படி முன்னேறன்னு தெரியல, எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்கிறேன், ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆக முடியல. நீங்க இதே பகுதியை யோவான்ல வாசிங்கன்னா, அவர்கள் தண்டு வலித்து 4 முதல் 5 மைல் போனார்கள்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. ஒவ்வொரு தரையும் மாறி மாறி பண்ணிருப்பாங்க. சீசர்கள் 10, 12, 13 பேர் இருந்திருக்கலாம். அந்த படகுல அவங்க கீழே போய் ஒவ்வொருத்தரும் தண்டு வலிச்சு, ஐயோ என்னப்பா இது, ஜெபம் முடிச்சு தானே வந்தோம், இப்போ ஒரு அற்புதம் நடந்து தானே வந்தோம், ஆண்டவரை ஜெபிச்சுட்டு தானே வீட்டுக்கு வந்திருக்கோம், ஏன் இந்த போராட்டம்? நிறைய பேரோட வாழ்க்கையில பார்த்தா சர்ச்சுக்கு தானே போயிட்டு வரோம், ஏங்க போராட்டம்? நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு எதிர்காற்றுக்கும் பின்னாடி தேவன் செய்ய போகிற, தேவன் கற்பித்து கொடுக்க போகிற ஏதோ ஒரு பாடம் இருக்கு. எல்லா சூழ்நிலைகளிலும் அது சாத்தானுடைய கிரியை இல்ல. நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில எதிர்காற்றுகள் தெய்வத்திற்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை பலப்படுத்துவதற்கும், தெய்வம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை வெளிப்படுத்துவதற்கும். திருப்பி சொல்றேன், தேவன் எவ்வளவு உங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்தவர், அவர் ஒரு பார்ட் இல்ல, அவர் தான் மெயின் பிக்சர் என்பதை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அறிந்து உணரும்படிக்கு சில எதிர்காற்றுகள் அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஸ்மூத்தா செயலா இருந்தா மனுஷனுக்கு தெரியாது. ஆனா சில எதிர்காற்றுகள் அடிக்கும் போது யார் வந்தா அந்த எதிர்காற்றை தடுக்க முடியும்? இயேசுவை தவிர வேறு ஒருவர்னால இதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டவர் முதல்ல அந்த எதிர்காற்றினால் அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டார். கண்ட உடனே ஆண்டவர் என்ன செய்யறார்னா, 4ஆம் சாமத்தில நடந்து அவர்களை நோக்கி அவர் வருகிறார். நல்ல கவனிங்க, இன்னும் எதிர்காற்று தான் இருக்கு. நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் என்னை பார்த்துட்டார்னா என் எதிர்காற்று மாறிடுமா? சில வேளைகளில், எல்லா வேளையிலும் அல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்துல இடைபட தீர்மானிப்பாரானால், சில அனுபவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர் தீர்மானிப்பாரானால், அவர் கண்ட பின்பும் எதிர்காற்று நிற்பதில்லை. அல்லேலூயா. ஐயா, அப்ப எப்ப நிற்கும்? இப்ப அடுத்த 2வது ஆண்டவர் என்ன செய்யறார்னா, கடலின் எந்த இடத்துல எதிர்காற்று உண்டா இருக்கிறதோ அந்த எதிர்காற்றின் ஊடே நடந்து கர்த்தர் அந்த இடத்துக்கு கடந்து வர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதோடு கடந்து வரும்போது அங்க என்ன சம்பவிக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆளுங்க எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா என்ன வெளிப்பாடு உண்டாச்சு அவங்களுக்கு? ஏன்னா நீங்க வாசிச்சு பாருங்க 52, for they had not understood about the laws. அவங்களுக்கு புரியல அவர் யார் கூட நடக்கிறாங்க. இன்னைக்கு சபையில் இருக்க தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தெய்வத்தின் தெய்வம் யார் என்பதையும், அவர் எப்பேற்பட்ட சர்வ வல்லவர் என்பதையும் நீ அறியவில்லை. பாருங்களேன், அறிஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அவங்களுக்கு தெரியும் தண்ணியில நடக்கிறது ஒரு பெரிய, இன்னைக்கு நம்ம நமக்கு பைபிள் அறிவு வேற, தனிப்பட்ட வாழ்க்கையில அவளை ருசிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா.
சில நேரம் நம்ம நினைப்போம், நான் நினைச்சேன் ஒரு நாள் கரெக்டா 40வது நாள் உபவாசத்தை முடிக்கிறேன், எது தொங்குது காலில்? அது தொங்குது கரெக்டா 40வது நாள். சரி, அதை முடிச்சு கொஞ்ச நாள் வந்துகிட்டே இருக்கேன். அது ஒரு அற்புதம் செஞ்சார் ஆண்டவர். எல்லாருக்கும் தெரிய புறஜாதியர் அறிக்கையிடும், சார் நீங்க கும்பிடுறீங்கல்ல இயேசு, அவர் தான் சார் உங்களை காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல என் ரூம்ல சொல்லிட்டு போறாங்க. சரி, அது ஒண்ணு. சரி, அதான் முடிஞ்சேன்னு பார்த்தா அடுத்து ஒரு, சரி அதுல என்னடான்னு பார்த்தா அந்த பிரச்சனையையும் கர்த்தர் ஒட்டச்சு. அப்ப என்னன்னா, இன்னும் என்னுடைய விசுவாச பயிற்சிக்குள்ள நான் இருக்கிறேன். என்னை ட்ரெயின் பண்றார் ஆண்டவர். இவர் என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, டாக்டர்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் சரி, அது உன்னை என்ன செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ட்ரைனிங், ஆண்டவர் சில எதிர்காற்றுகளை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறதனோட நோக்கம் என்னன்னா, எப்பேற்பட்ட எதிர்காற்றா இருந்தாலும், உங்களை வருத்தப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஒரு தெய்வம் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், அவர் அதன் ஊடே நடந்து வருகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் நடந்து வந்துட்டாரு. வந்து இவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஒண்ணுமே சொல்லல. அவரு சாம அது அவங்களை தாண்டி போற மாதிரி போயிட்டு இருப்பாரு. போகும்போது இவங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் தரிசனமான பரவாயில்ல, எல்லாம் லிட்டரலா பாக்குறாங்க. என்னடா இயேசு இயேசு இல்ல, ஏதோ ஒண்ணு தண்ணி மேல நடந்து போய்கிட்டு இருக்குதே, ஐயோ பேய், வெளிப்பாடு இல்ல. இந்த சூழ்நிலையில தன்னண்டைக்கு வருகிற தெய்வத்தை குறித்த தெளிவு இல்ல. அநேகருக்கு எப்பவுமே எதுதான் தெரியும்? ஆவியின் உலகத்துல போகாதவங்களுக்கு எல்லாருக்கும் எப்பவுமே என்னதான் தெரியும்? எப்ப கண்ணா மூணாலும் பிசாசு தாயா நிக்குது, எப்ப கண்ண மூடி ஜெபிக்க போனாலும் சர்ப்பம் தான் தெரியுது. ஏன் வேற எதுவுமே தெரியாதா? சீசர்களின் அனுபவம் பாருங்க. ஆண்டவர் ஜெபிச்சுட்டு இருக்காரு. இவங்க அதுக்கு முன்னாடிதான் 5000 பேருக்கு 5 அப்ப 2 மீனை என்ன செய்யறாரு? பகுந்து 5000 பேருக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்ச உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவரை ராஜா வாக்கிடுவோம், விட்றா, யார ராஜா ஆக்கிடுவோம், பிரச்சனையே கிடையாது, வேலைக்கே போக. எத்தனை பேர் எனக்கு வேலைக்கு போக பிடிச்சு போகிறேன்? அம்மா 1, பாருங்க தம்பி 2, ஒரு பதில் 3 பேர். நான் கூட கையை தூக்கல. ஏன் சொல்லுங்க? எப்படா என்னை விடுவீங்க ஆண்டவரேன்னு சொல்றேன். என் போதும் ஆண்டவர், என்னை விட்டுருங்க, நான் பேசாம வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா நான் வந்தா வர முடியுமா? நானா வர முடியாது, அவர் கூப்பிட்டாதான் வர முடியும். யாருக்காவது பிடிச்சு நான் வேலைக்கு போறேன்னா ஒரு 3 பேர் மொத்த கூட்டத்துல. அப்ப நல்லா பாத்துங்க, 3-4 பேர் வச்சுங்க. வேற யாருக்குமே என்ன செய்யல. ஐயோ அப்பா, இப்ப மட்டும் நம்ம சர்ச்சில் சண்டே சாப்பாடு போடப்படும். இங்க பாருங்க, அல்லேலூயா வருது. அவ்வளவு பேருக்கு சந்தோஷம். சிஸ்டர்ஸுக்கு எல்லாம் என்ன சந்தோஷம் இருக்கும்? ஒரு நாளாவது சமையல் இல்லாம இருந்தா போதுண்டா. எப்பவுமே இந்த கிச்சனுக்குள்ள போயிட்டு நம்ம தான் செய்யணுமா? அல்லேலூயா. அதுக்காக தான் ஸ்விக்கி சொமாட்டோ எல்லாம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, யாரு விரும்பி அதை என்ன செய்யறது இல்ல, செய்யறது இல்ல. சூழ்நிலை. அப்ப சூழ்நிலை ஒரு மனுஷனை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிரும். அந்த சூழ்நிலையில அவனால முன்னேற போக முடியல, பின்னாடியும் வர முடியல, எல்லா பக்கமும் நெருக்கம், சோர்வு. சொன்னாலும் ஆண்டவர் சொன்னார் ஆதாம்கிட்ட, என்ன சொன்னாரு? இந்த பூமி உனக்கு என்ன செய்யாது. நீங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா ஒரு சேலரி வரும், அதுக்கு என்ன செஞ்சிருவான்? இன்கம் டாக்ஸ் போட்டுருவான் 30%. அப்படின்னா என்னன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்த்ததுனால எக்ஸ்ட்ரா வேலையை எனக்கு வேணாயான்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா அவன் அதுக்கு ஒரு சேலரி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த சேலரியை வாங்கினா 100 ரூபா வாங்கினீங்கன்னா 30 ரூபா யார் எடுத்துக்கிடுவா? கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம். எதை நீங்க வாங்கினாலும் சரி, ஒரு கார் போய் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கட்டுவீங்க தெரியுமா? 2,80,000 ரூபா சும்மா. கார் எவ்வளவுதான்? 7,20,000 ரூபா. என்ன அப்படி சொல்றீங்க? நகை வாங்குறீங்களா? அதெல்லாம் வாங்குவோம் பிரதர். நகை வாங்கினீங்கன்னா 7%, 3% நினைக்கிறேன். அது சேதாரம் செய்கூலி. இது வேற நான் கிளாஸ் எடுக்கணுமா உங்களுக்கு? அது நான் சொல்றது ஜிஎஸ்டி டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு. இது அவன் எடுத்துக்கிடுவான். நல்லா புரிஞ்சுங்க.
அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன செஞ்சாலும் கடைசியில் உங்கள்ட்ட இருந்து என்ன வரும்? எங்கிட்டு போனாலும் வாங்கிடுவாங்க. எல்லாம் உங்க பாக்கெட்ல இருக்க கடைசி மணி வர பிடுங்கப்படுவதற்கு தான் இந்த உலகம் கிரியை செய்து. இப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில நமக்கு உதவி செய்ய ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு நம்ம வருத்தத்தை காண்கிறவர். அல்லேலூயா. நம்மளுடைய வருத்தத்தை காண்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. யாரும் உங்க வருத்தத்தை காணாம இருக்கலாம். ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்க கூட உங்க வருத்தத்தை உணர்ந்து கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனால் தெய்வம், அவர் நம்முடைய வருத்தத்தை காண்கிறவர். அவர் தூரத்தில் இருந்தாலும் அதை அறிகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, நல்லா ஆண்டவர் நடந்து வந்துட்டாரு. இவங்க ஆவேசம்னு சத்தமிட்டு அலறினார்களாம். தமிழ்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு, இங்கிலீஷ்ல கூட சாதாரணமா இருக்கு, கிரைட் அவுட் அப்படின்னு இருக்கு. ஏதோ அழுது ஒரு சத்தமா கூப்பிடுறது, எல்லாத்துக்கும் ஒரே வேர்டு தான். ஆனா தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. என்ன பண்ணிருக்காங்களா? அலறினார்கள். அடுத்து ஆண்டவர் உடனே என்ன செய்தாராம்? அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடனே பேசினார். பாருங்க, நிறைய பேரோட வாழ்க்கையில இயேசு இன்னைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா எதிர்காற்று மாறல. தேவ பிள்ளையே, நல்லா பாருங்க, ஆண்டவர் பேசாம இருக்காரா? சபையில வச்சு பேசுறாரு. 3 நாள் கூட்டம் போட்டா ஆண்டவர் பேசுறாரு. உபவாசத்துக்கு வந்தா ஆண்டவர் பேசுறாரு. சபையில நம்ம போய் அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டா நம்ம கூட பேசுறாரு கர்த்தர். அப்ப தேவன் பேசியும் எதிர்காற்று சில வேளைகளில் மாறாது. கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? வாசிங்க. திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். எத்தனை பயப்படாத 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 ஆண்டவர் சொல்லட்டுமே, என்னதான் செய்வோம்? நம்ம பயந்துருவோம். யாராவது தீர்க்கதரிசி என்கிட்ட பயப்படாதுன்னு சொன்னா நான் சந்தோஷப்பட மாட்டேன், போச்சுடான்னு நினைப்பேன். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. நான் என்ன பண்ண இப்ப டீச்சராவா நிக்கிறேன்? கரெக்டா சொல்றாங்க சிஸ்டர். ஒரு தடவை என்கிட்ட 3 தடவை சொன்னாரு, முடிஞ்சிரா கதை நினைச்சேன். ஏதோ நம்மளை மிரட்ட போகுது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பயப்பட. அப்படியே என்னன்னா அவர் கூட தான் இருக்காரு. நீ பயப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா பயப்படுற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத. ஏன் பயப்படாத? ஏற்கனவே காத்துக்கு தண்டு வலிச்சு வருத்தப்பட்டு நிக்கிறோம். இப்ப என்னடான்னு பார்த்தா வர்ற சொப்பனம் பூரா நெகட்டிவா இருக்கு. வர்ற சொப்பனம் பூரா என்னதான் வருது? ஆண்டவரே வந்தா கூட நமக்கு இப்படிதான் தெரியும். என்னமோ ஒரு தாத்தா வந்துட்டு போற மாதிரி இருந்துச்சே, என்னன்னு தெரியலையே. அல்லேலூயா. என்னையா பார்த்த? முடியெல்லாம் வெள்ளையா இருந்துச்சுங்க, பஞ்சு பட்டியா இருந்துச்சு. அப்ப என்னவா இருக்கும்னு தெரியலையே. இயேசுவே தரிசனத்துல வந்தா கூட கண்ணெல்லாம் ரெட்டா இருந்துச்சுங்க. அப்ப இயேசுவா எப்படி இருக்கும்? அப்ப பக்கத்துல சொல்லுவா, ஐயோ வெளிப்படுத்தின விசேஷத்துல அக்னியாதான் இருந்துச்சு அவர் கண்ணு. அப்படியா சொல்றீங்க? ஆனா எனக்கு என்னமோ பயமா தாங்க இருந்துச்சு. இதுதான் மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கை படகுல ஆண்டவர் அநேகரோட பேசுறார், சபையில பேசுறார். பேசியும் அவங்க வாழ்க்கையினுடைய எதிர்காற்று மாறுறதில்லை. ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் மத்தியில கடந்து வந்தோம், எதிர்காற்று மாறல. அடுத்து என்ன நடக்குது? வாசிங்க 51. அவர்கள் இருந்த படகில் ஏறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப தேவன் நம்ம வாழ்க்கை படகுல, தனிப்பட்ட ஊழியத்துல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, ஜெப வாழ்க்கையில, வேத தியானத்துல, எல்லாவற்றிலும் பூரணமாய் என்னுடைய படகுக்குள்ள அவர் கடந்து வருகிறாரோ அப்பொழுது அது அமரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வர்றீங்க, ஆண்டவரே உங்களை நம்பிதானே வந்தேன் ஆண்டவரே, ஆரம்பம் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆண்டவரே, போக போக பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன், சந்தோஷமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா பாதி வேளையில என்ன ஆயிடுச்சு? எதிர்காட்டு. நிறைய பேர் பாருங்க, நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்ச ஆள்லாம் இருப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சிடறப்பா, கரெக்டா பிசாசு பாப்பா 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சுட்டு இருக்கேன். இந்த எல்லைக்குள்ளேயே என்னால பஞ்சாயத்து பண்ண முடியல. நீ எந்திரிச்சு போடுற ஜெபத்துல
நான் என்ன ஆயிடுறேன், இந்த எல்லைக்குள்ளேயே வர முடியல. ஆரம்பிச்சிருவான் குடும்பத்தில். எதை ஆரம்பிச்சிருவான்? எதிர்காற்று. நீ ஜெபம் பண்ணனாலதான் சொல்லி கேள்விப்படுறீங்களா இல்லையா? நல்லா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. நீ எப்ப ரொம்ப ஜெபம் ஜெபம்னு ஆரம்பிச்சியோ அதோட போச்சு. சும்மா தானே நம்ம போய்கிட்டு இருந்தோம். இங்கவா ஊழியத்துக்கு போவோம், அங்கவா ஊழியத்துக்கு போகணும் கூப்பிட்டுருப்பாங்க. யாரு? சகோதரி கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சொல்லுவார், நல்லா தயா இருந்துச்சு, நீ என்னைக்கு ஆரம்பிச்சியோ அதோட ஊத்தி மூடிட்டான் இவர் நம்ம லைஃபையே. என்னங்க இந்த சர்ச்சுக்குன்னு போன பாரு, ஆரம்பத்தில் அவர் தான் விட்டுருப்பாரு. அப்புறம் இந்த சர்ச்சுன்னு ரொம்ப போன, பக்தி ரொம்ப போகக்கூடாது, பக்தி ரொம்ப போகக்கூடாது, எல்லாம் லிமிட்டா வச்சுக்க நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போக வேண்டிய டெஸ்டினியை அடைஞ்சிடக்கூடாது. பிசாசு பார்க்கறான், நீங்க போக வேண்டிய டெஸ்டினிக்கு போயிடக்கூடாது. சில வேளை கத்தர் பார்க்கிறாரு, நீ தண்டு வலிச்சு தனி பலத்துல நீ அதை போய் சுதந்திரிக்கவே முடியாது. தெய்வம் இல்லாம, இயேசு இல்லாம நீங்க போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியாய் போய் சேர முடியாது. காரணம், கத்தருக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலையில நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் இருக்கு. அது என்னவென்றால், தேவன் உங்களுடைய குறையை காண்கிறவர் மாத்திரமல்ல, உங்க சூழ்நிலைகள் மத்தியிலே உங்களோடு உருவ கடந்து வருகிறவர் மாத்திரமல்ல, உங்களை ஆசுவாசப்படுத்தி தேர்தல் அடைகிற வார்த்தைகளை பேசுகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்க வாழ்க்கை படகிலே உங்களோடு கூட அவர் அந்த பாதையிலே கடந்து வர விரும்புகிறார். யாரெல்லாம் அனுமதிப்பீர்களோ அங்கெல்லாம் எதிர்காற்று அடங்க. ரபா ஹர்தனா செகேரேபே அப்படியே கண்ண முடி சோமனுங்க பாப்போம். ரீகுரமண சந்தர தியாலகதனமா ரே குலபன தெற்பரேதன மனத்தி அத்தரலகதின கற்பேரத்தா. ஓ ஊழியத்துக்கு போறியா, நீ தனியா போக தெய்வம் விரும்பல, அவர் கூட வர விரும்புகிறார். அவர் இல்லாம நீ போன நாட்கள் போதும். உன் ஜெபத்துல நீயா தனியா போராடுறது போதும். உன்னை ஜெபிக்க பலப்படுத்துகிற ஒரு தெய்வம் உண்டு, ஒரு நேசர் உண்டு. நீ தனியா வேத வாசித்தது போதும். ரெவலேஷன் இல்லாம தனியா வெறுமையா நெகட்டிவா இருந்த நாட்கள் போதும். கர்த்தரோடு கூட வர விரும்புகிறார். அவரை அணுவதே. ஓ ராதன ஹந்தரனை மாதரபா ரீகபல ரோதனி சத்தரபா. உன் வருத்தம் மாறட்டும் தேவஜனமே. உங்க வருத்தத்துக்கு முடிவு கட்ட விரும்புகிறார். எதெல்லாம் எதிர்காற்றா இருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கிறதோ, நீங்க முன்னேற கூடாதபடிக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிர்த்து நிற்குதோ அதையெல்லாம் அடக்கி போட இயேசு உங்க வீட்டுக்கு வரணும். சாதன மல்புர் அந்தரி தர்மான. வெளியில இருக்கிற வர நல்லா இருக்கு பிரதர், வீட்டுக்குள்ள போனாதான் அப்படின்னா வீட்டுக்குள்ள இயேசு வரணும்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க முடியுது பிரதர், பைபிள் எடுத்தாதான் பிரச்சனை. அப்ப பைபிள் வாசிக்கிற வேளையில கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. பைபிள்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, ஜெபிக்கணும்னாதான் முடியாம போயிருது. அப்ப ஜெபிக்கிற வேளையில நான் அல்ல, என்னோடு ஒருவர் இருக்கிறார். அவர் எதிர்காட்டை அடக்குகிறவர், செய்ய முடியாததை செய்ய வைக்கிறவர். அவர் பலத்தின் தெய்வம். அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க ஒன்றாலும் முடியாது. சாதர பௌத்தனியா தலானமா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அநேகரோட வாழ்க்கையில ஜெபத்தையும் உங்க வேதனையும் பார்த்துட்டு அவர் இருக்கார். அவரை வர வைக்கணும். எப்ப வருவோம்? உங்களுக்கு பிரியமான ஒரு ஆள் கஷ்டப்பட்டா வந்துருவீங்களா, வரமாட்டீங்களா? உதட்டுல பேசுற அன்பு இருக்கிற இடத்துக்கு வரமாட்டீங்க. கஷ்டப்பட்டா வராம இருப்பீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு மேய்ப்பன் ஆடா இருக்கணும். வருவோமா வரமாட்டோமா? ஒரு நாள் ஒரு போட்டோ பார்த்தேன். தம்பி இவன் பிரான்சிஸ் போட்டிருந்தான். என்னடா பார்த்தா பாஸ்டர் இவ்வளவு தண்ணிக்குள்ள நிக்கிறாரு, அவன் இவ்வளவு தண்ணிக்குள்ள நிக்கிறான். நாங்கெல்லாம் தண்ணியை விட்டு உள்ள வரக்கூடாது, நாங்க தீவுக்குள்ள இருக்கிறோம், அதனால நாங்கெல்லாம் ஒரு இடத்துல உள்ள உட்காந்துருக்கோம். இவன் வாட்ஸ்அப்ல போட்ட போட்டோவை பார்த்தா இவர் இவ்வளவு. அப்புறம் என்னையான்னு கேட்டா, இல்ல பிரதர், ஒரு பிரதர் அவரை தூக்கணும்ல, ஒரு பிரதர் இருந்தார், அவர் இன்னைக்கு இல்ல, அவர் வீட்டுக்குள்ள தண்ணி போயிடும். மேய்ப்பனும் ஆடுமா இருக்கணும், அப்பனா மேய்ப்பன் வருவார். நிறைய பேருக்கு இயேசு மேய்ப்பனா இல்லை, அதனால என்ன செய்ய முடியல, சும்மா தெய்வமா வச்சிருக்காங்க. சொல்லுங்க, தூரத்துல இருந்துக்கங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும். 3வது வாரத்துல
சொல்லுங்க. 3வது வானத்துல சிங்காசனத்துல நல்லா உட்கார்ந்து நான் வர்ற கஷ்டத்தை நல்லா பாருங்க. யாரா வைக்கல அவர? மேய்ப்பனா, லார்டா, கர்த்தரா வைக்கல. ஏதோ வர்றோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம் பிரதர், நாங்க அவரை உயர்த்துவோம், ஆராதிப்போம், போய்கிட்டே இருப்போம். அவர் தூரத்துல இருந்து நீ வர்ற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். இங்க ஏன் வந்தார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் அவருடைய சீசர்களா இருந்தார்கள். பக்கத்துல இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, வெறும் விசுவாசியா போயிடாத, ஏதோ தேவ ஜனமா இருந்துட்டு போயிடாதீங்க. யாரா இருக்கணும் கேளுங்க, யாரா இருக்கணும்? அவருடைய சீசனா இருக்கணும். அப்ப அவர் கடந்து வருவார். நிறைய பேர் சும்மா வச்சிருக்கீங்க. நான் சொல்றேங்க, இது ஒண்ணு என் மூளையில எழுதல. நான் உட்கார்ந்து ஜெபிச்சு தேவ சமூகத்துல காத்திருந்தேன். ஆண்டவர் என்ன சொல்லணும் எனக்கு தெரியலப்பா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்றேன். மனுஷ சத்தமா இருக்கிறவங்களுக்கு மனுஷ சத்தம், தேவன் என்னோடு பேசுகிறார் என்பவர்களுக்கு அது தேவ சத்தம். அது உங்களை பொறுத்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். யாரா இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கார்? வெறும் தெய்வமா வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா அவரை பின்பற்றுகிற ஒரு சீசனா இருக்கீங்களா? நீங்க சீசத்துவத்துக்குள்ள வர்றீங்கன்னா, அவரை எங்கும் பின்பற்றுகிற ஒரு ஜனமா இருப்பீங்கன்னா, உங்களுக்காக எதிர்காற்றின் ஊடே அவர் இறங்கி வருவார். எதிர்காற்றின் ஊடே நடந்து வருவார். அற்புதங்களின் தெய்வம் இறங்கி வருவார். அவர் உங்க வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமைகளை நிர்மூலமாக்க, அதை கடிந்து கொள்ள, அதை மடங்கடித்து போட, அதை அடக்கி போட, பாவத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்க, எந்த பாவம் நீங்க முன்னேற கூடாதபடிக்கு உங்களை தடை செய்கிறதோ, எந்த கேரக்டர் நீங்க முன்னேற கூடாதபடிக்கு உங்களை தடுத்து போட்டு வைத்திருக்கிறதோ, அதை ஊடே அவர் கடந்து ஊடுருவி வருவார். அல்லேலூயா. சிலரு 3வது ஒரு ரகம் இருக்கு, வெளிப்பாடு இல்லாத ரகம். சிலர் சீசனா இருப்பாங்க, ஆனா என்ன வெளிப்பாடு இருக்காது? தெய்வத்தை குறித்த வெளிப்பாடு இருக்காது. நல்ல ஊழியம் செய்வாங்க. நான் நிறைய பேர் லைஃப்பை பார்க்குறேன், பரிதாபமா இருக்கு. ஆனால் அப்போ ஒருத்தட்ட ஷேர் பண்ணேன். அவருக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, நிறைய வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராஃபட் சொன்னார், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தவறு இல்லை, ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு. யாரும் நான் வேற மெடிசினை குறித்தே பேசிகிட்டு இருந்தோன்னா எல்லாம் நான் சிபிஎம் மாதிரி மெடிசினுக்கு ஆப்போசிட்னு நினச்சிடாங்க. ஐம்னா எனக்கு அது அடிமையாயிடக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான், அவ்வளோதான். அதுக்கு அடிமையாகி அதுக்கு ஸ்லேவாகி உட்காந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நம்ம சாப்பிடவும் கூடாது. அதனால மெடிசினுக்கு சொல்ல, அவங்க சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ட்ரபிளாக இருந்துச்சு. எனக்கு ஆவியில் கர்த்தர் செய்யக்கூடாததா இருக்குமா, அதை எப்படி ஒரு ப்ராஃபஸியாக எடுத்துக்கிறாரு? அப்போ நான் சொன்னேன், பிரதர் எனக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் கல்யாணம் ஆகி என் ஒய்ஃபு கன்சீவ் ஆகலை. கரெக்டாக மே மாதம் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன் தேவ சமூகத்தில். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் சொன்னேன் இந்த மாதம் நீ கன்சீவ் ஆயிடுவா அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் சிரிச்சா, அப்படியே சொன்னேன். ஆனா கர்த்தர் எங்களுக்கு நான் சொன்ன வார்த்தையின்படி என்ன செஞ்சாரு? அந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அவ சொன்னா, என் ஒய்ஃப் சொன்னா, நான் சொன்னேன் அவட்ட, எதுவா இருந்தா என்னப்பா கர்த்தர் கொடுக்கறதானே அப்படின்னு. அது அவளோட தாட். ஆனா ஏன் தாட்டு இதுதான் வேணும், இதுதான் பேரு. அல்லேலூயா. அவ வச்சுக்கிட்டு தான் சொல்றேன், அதான் சாட்சி. அல்லேலூயா. நம்ம தெய்வத்தால் கூடாதது இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியக்காரர் அவர் ஊழியம் செய்கிறார் ஒரு கிராமத்தில். அப்போ அவர்கிட்ட என்னோட சாட்சியை பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு பயங்கர துக்கம் உண்டு. தேவ பிள்ளைங்க இன்னைக்கு அநேகருக்கு தெய்வத்தை குறித்த தெளிவான வெளிப்பாடு கிடையாது. சும்மா சும்மா சபைக்கு வர்றது, நாங்கள் எப்படினாலும் வாழ்வோம், அப்படி இருப்போம், பிசாசோட இருப்போம். போன வாரம் ஈவினிங் ஒரு செய்தி இருக்கு, முடிஞ்சா போய் கேளுங்க. பிசாசும் மனுஷனும் என்ன செய்வாங்க? பாவம் செய்வாங்க. மனுஷனும் தேவனும் பரிசுத்தமாய் நீதியா இருப்பான். ஸோ மனிதன் சிங்குலரா எங்கேயும் நியூட்ரலா வாழ முடியாது. ஒன்னு நீங்க அசுத்தாவியோட உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க. சபைக்கு வரலாம், சபைக்கு வரலாம், சபைக்கு வராது பத்தி நான் சொல்லல, சபைக்கு வரலாம். நீ சபைக்கு வந்தீனா கர்த்தர் சொன்ன நியமனத்தின்படி என் வாழ்க்கை மாறணும். என் கண்ணு அப்பதான் திறந்தார். எனக்கு அப்பதான் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நீ தனியாலாம் இருக்க முடியாது. ஒன்னு நீ தெய்வத்தோட இருப்ப, இல்லைன்னா யாரோட இருப்ப? பிசாசோட இருப்ப. ஒன்னு அனலா இருப்ப, இல்லைன்னா என்ன எப்படி இருப்ப? குளிரா இருப்ப. நீங்க யோசிச்சு பாருங்க.
உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நீ செய்யலப்பா, நீ இப்ப யாரோட இருக்கிற? இப்ப சாத்தானோட இருக்கிற. பாவம் வெளிப்படுது, குற்றப்படுத்துதல் வெளிப்படுது, சண்டை வெளிப்படுது, எமோஷன் வெளிப்படுது. நீங்க தனி ஆள் கிடையாது. இப்ப அசுத்தாவி உங்களோட இருக்கு. நீங்க இப்ப மனத்தாழ்மையா இருக்கீங்க, பரிசுத்தமா இருக்கீங்க, நீதியா இருக்கீங்க, வெளிப்பாடு உண்டாகுது. பரிசுத்தாவியோட நீங்க இருக்கீங்க. அல்லேலூயா. தனியா மனுஷன் ஒன்னத்துக்கும் யூஸ் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதானே? நம்ம எதுக்காவது யூஸா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம ரொம்ப இருக்கிறதுலே பரிதாபமான ஆளு மனுஷன். மீன் கூட எவ்வளவுக்கு போகுது? கருவாடானா எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா, ராம்நாடு தூத்துக்குடி பகுதியெல்லாம் போனீங்கன்னா கருவாடு ஃபேமஸ். அவ்வளோ காசு அதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு வெளியில பாருங்க, ஒரே ஆடா கிடக்கா, உயிரோடையா கிடக்கு. செத்து போனதுக்கு அப்புறம் அதுக்கு எவ்வளவு? 1 கிலோ எவ்வளவு? 1000 ரூபா 1 கிலோ. நம்ம ஆளு மனுஷன் செத்து போயிட்டானா அதோட எப்படா நாத்தம் தாங்க மாட்டேதுன்னு ஃப்ரீசர்ல வச்சு தூக்கி கொண்டு போட்டுட்டு அழுகிற மாதிரி அழுது கத்தி கித்தி போட்டு அப்பாடான்னு சாப்பாடை போட்டு வீட்டை கழுவி கூட்டிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா மேலே போனா மேலே எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. என்ன காத்துக்கிட்டு இருக்கு? இவ்வளவு காலம் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்தாப்பா வாங்கிக்க ரிவார்டு. பக்கத்துல கொண்ட சொல்லுங்க, இந்த இவ்வளவு காலம் நீங்க வாழ்ந்தீங்களே லட்சணம், அந்த வாழ்க்கைக்கு ரிவார்டு. டெய்லி ரிவார்டு ரெடி ஆகிட்டே இருக்கு. சொல்லுங்க, டெய்லி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தா ரிவார்டு, பிசாசோட டூயட் பண்ணா அதுக்கேத்த ரிவார்டு. ஒன்னும் தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப வெளிப்பாடு இல்ல. பக்கத்துல கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் பேசி அவர்களை திடப்படுத்தினார். நான் சொல்றேன், உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கும்னா பாருங்க, அவங்க திடப்பட்டவன அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு கர்த்தர்னு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. போதும். அந்த வேர்டு தமிழ்ல நல்லா இல்ல. என்ன பிரதர், முதல்ல இங்கிலீஷ் பைபிள்ல நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் தமிழ் பைபிள்ல நல்லா இருக்குல்லன்னு சொல்றீங்க, அப்புறம் சொல்றீங்க இங்கிலீஷ் பைபிள்ல நல்லா இல்ல, தமிழ் பைபிள்ல நல்லா இருக்குன்னு. நான் என்ன சொல்லுவது? சரி, தமிழ்ல வாசிங்கன்னா மனது, திருப்பி வாசிங்க தம்பி. என்னவா இருந்தாங்க? மனதாய் இருந்தார்கள். அப்படின்னா வில்ஃபுல்னஸ் அப்படின்னு இருக்கு. they are willing to. நல்லா கவனிங்க, தேவ சத்தம் கேட்டுறலாம். ஹலோ, நிறைய தீர்க்கதரிசிகளோட மூவ் ஆக கர்த்தர் எனக்கு கிருபை இருந்தார் இந்த நாட்கள். அந்த ஒரு 2 வருஷம் இங்க இருந்து கிளம்பி வெளியே போனதில்ல, நிறைய பேரை பார்க்குறேன். கர்த்தர் சத்தம் கேட்குறாங்க, கர்த்தர் சத்தம் கேட்பாங்க, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிடுவாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யறத பார்க்குறாங்க. ஆனா பயங்கர எதிர்காட்டு. ஏன் தெரியுமா? உங்க போட்ல அப்பாவை ஏத்திக்கிறதுக்கு மனசு இருக்கணும். அவர் வந்துட்டாருன்னா அவர் தான் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியம் செஞ்சேன், பிசாசு ஓடிச்சு, எல்லாம் ரைட்டு. தனியா உன்ட்ட பிசாசு வந்து நிற்கும் போது நீ என்ன செய்யற? ஐயா, நாங்க அதுக்கு தான் பிரதர் ஊழியமே செய்யல. நீங்க இதெல்லாம் கேட்பீங்க, இந்த அனுபவத்தை எல்லாம் கேட்பீங்க. அடுத்தவங்களுக்கு பிசாசை விரட்டினீங்க, ஓம் பிசாச ஐயன். இது மாதிரி ஒரு நாள் தெரியாம கேட்டுவிட்டேன் ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல. அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்சாங்க. முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, டிசீஸ் இருக்கு அவங்களுக்கு சரீரத்தில். நான் என்ன சொல்றேன், சிஸ்டர் உங்க ஃபெய்த் நல்லா இருக்கு, ஆனால் அடுத்தவங்களுக்கு ஜெபத்துக்கு அந்த ஃபெய்த்தை பயன்படுத்துறீங்க, ஏன் உங்களுக்கு பயன்படுத்த முடியலன்னு. பயங்கர துக்கம் ஆயிடுச்சு எனக்கு. சறுக்குன்னு கேட்டு விட்டேன். நான் மோஸ்ட்லி கேட்கவே மாட்டேன், அப்படியே அமைதியாக அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சாலுமே நான் சொல்ல மாட்டேன். அதை அன்னைக்கு தெரியாம ஓப்பனாக அதை சொல்லிட்டேன். அவங்க அப்படியே பயங்கரமா வேதனைப்பட்டிருப்பாங்க, கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா அது ஆண்டவர் தான் பேச வச்சிருப்பார். ஏன்னா அதான் உண்மை. அவங்க பயங்கர ஃபெய்த் இருக்கு, அவங்க அடுத்த ஆளை ஹீல் பண்ண முடியுது. ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஹீல் பண்ண முடியாது. என்னங்க என்ன சொல்றீங்க? அந்த போட்டோ எடுத்து அதில் இருக்கிறத படிச்சான்னு தெரியும். எனக்கு இசிஜி எடுத்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, போன ஈவினிங்ல சொல்லியிருப்பேன். இசிஜியை போய் திடீர்னு எடுத்துட்டு பயந்துட்டாங்க. இசிஜியை பார்த்துட்டு
லெஃப்ட் ஆக்சிஸே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் என்னடா ஹார்ட் தண்ணி வெளியில போயிடுச்சா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இம்மீடியட்டா என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. எக்கோ எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி திருச்சியில் இருக்க பெஸ்ட் டாக்டர்கிட்ட தள்ளி விட்டாங்க. அவர் இப்படி படு, மூச்சை விடு, இங்கிட்டு ஒரு சாட்சி படுது. ஏன்டா இது படுக்க வச்சு எடுக்காம ஒரு சாட்சி வச்சு எடுக்கிறேன், எனக்கு தெரியாது. சரி எடுத்துக்கிறாங்க, எதையாவது ஒரு படத்தை ஒழுங்கா இருந்தா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசிஸ்டண்ட்டு கூடயே நிற்கிறான். அவனும் பார்த்து அவர் வந்தாரு, எல்லாம் பார்த்தாரு. உடனே அம்பு கேட்குறான், சார் ஒன்று நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பயே தெரிஞ்சிருச்சு ஏதோ பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கடா. சொல்லுங்க, பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக என்னென்ன சொல்லுவாங்க சொல்லுங்களேன். நைட்டு ப்ரேயர் பண்ணக்கூடாது, நல்லா தூங்கணும், சத்தமா அந்நிய பாஷை பேசக்கூடாது, மெதுவாக பேசிக்கோ, ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணாத. நான் சொன்ன பிசாசு இதுதானே உனக்கு வேணும், இது எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஏன் எங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக, அதை சுதந்திரிக்கிறேன். எங்க அம்மா கீழே இருக்காங்க, என்ன போகும்போது கேட்டு போங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே வருத்தம், ஏன்டா இவ்வளவு ப்ரெஷரை வச்சிருக்கீங்க. பல வருஷம் ப்ரெஷர் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. இருக்கிற வேலையில கார்த்தி அந்த தம்பி தான் சொல்லுவானே, அரை நாள் உங்க கூட குப்பை கொட்ட முடியல, எப்படின்னு நீங்க மேனேஜ் பண்றீங்க. கண்டினியூஸா மீட்டிங், அந்த டார்கெட் இந்த டார்கெட் இது அதுன்னு. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என் ராஜஸ்தான்ல ஒரு பையன் இருக்கான் எங்க ஆஃபீஸில். அவன் வந்தான், சார் தான் ஜாலியா இருக்காருன்னு சொல்லுவான். நான் அப்படியே அமைதியா சோத்தேன். ஏன்னா அவனுக்கு என்னன்னா கூலா இருக்காரு, நம்மெல்லாம் ப்ரெஷர்ல இருக்கிறமே. அப்ப பாருங்க, இதுவரை அந்த ஹை லெவல்ல இருந்ததை பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் மாத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை படகுல இயேசுவை அனுமதித்தால் எல்லா எதிர்காற்றும் நிற்கும். ஆமென். அதுக்கு உங்களுக்கு ஒண்ணு வேணும், மனசு வேணும். சொல்லுங்க பாப்போம், என்ன வேணும்? மனசு வேணும். வேணுமா வேணாமா? அவர் வந்துட்டா நீங்களா இருக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நாளைக்கு காலையில நான் உன்னை வாங்கி தரேன்ப்பான்னு சொல்லிட்டீங்க. காலையில அப்பதான் ஸ்பிரிட்ல போயிட்டு இருக்கீங்க. ஆமா 6 மணிக்கு இதை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, முடியாதுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல போய் அதை செஞ்சுட்டு வாப்பான்னு சொல்லுவாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உங்க படகுல இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்பதானே ஆவியில இருந்துகிட்டு இருக்கேன், ஸ்பிரிட்ல ஜாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்ப வந்து என்னை வேலையை வீட்டு. இப்ப நம்ம படகுல அவர் ஏறணும்னு நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? என்ன செய்ய வேண்டியிருக்கு? கீழ்ப்படிய வேண்டியிருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நான் பக்கத்துல உள்ள கையை குடிச்சு சொல்லுங்களேன், நீங்க உங்க வாழ்க்கைய நீங்களே லீடரா இருந்தீங்கன்னா எதிர்காற்று இருக்கும். உங்க வாழ்க்கை படகுல ஏசப்பாவை ஏத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு, அடைய வேண்டிய வெற்றிய, ஜெயத்தை, நன்மையை லெகுவாய் சுதந்தரிப்பீர்கள். உடனே நடக்கும். நான் சொல்லல, சொல்லுங்க, நான் சொல்லல, யோவான் 6:21 சொல்லுது. வாசிங்க. இல்ல வாசிங்க வேண்டாம். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்ததாம். எல்லாம் கிளியர் ஆயிருங்க. இது ஜோக்கு இல்ல, இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அப்ப இந்த 4 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க? உங்க வருத்தத்தை பார்த்துட்டு கர்த்தர் செயல்பட முடியலையா? எவ்வளவு பிரச்சனைங்க, எவ்வளவு போராட்டம், ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியலையே. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தர் உங்க வருத்தத்தை பார்க்கிறாரு, உங்களுக்கும் அவருக்கும் சரியான ஒரு ஐக்கியம் இல்லாததுனால கர்த்தர் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் உங்களோடு இடைபட முடியல.
சிலருக்கு இல்ல பிரதர், கத்தர் என் கூட இடைபடுறாரு, என் வாழ்க்கையில மூவ் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன், என் கூட கத்தர் பேசுற சத்தம் எனக்கு கேக்குது, கத்தரோடு கூட தான் இருக்காரு ஆண்டவர் என் கூட, ஆனாலும் பிரச்சனை மாறலையே அப்படின்னா உங்க வாழ்க்கை படகோட கேப்டன் இயேசுவா இல்ல, அவரை படகுல ஏத்தி நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு தெரியும் உங்க லைஃபை எப்படி நடத்தணும். அல்லேலூயா. செபிக்கிற அநேகர் இருக்கிறீங்க, செபிச்சு பார்த்துட்டேன், மாற்றத்தை பார்க்க முடியல பிரதர். ஒன்னே ஒண்ணுதான், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையா, உங்க புருஷனை குறித்தா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே போராட்டமா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பார்த்து கண்ணை மூடி சொல்லுங்களேன், நீங்க என் படகுக்குள்ள வாங்கப்பா. கண்ணை மூடுவோமா ரிபாஷியா தர்பனாக்கா. ஓ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் படகுல நீங்க வந்துருங்கப்பா. நான் செபிச்சு பார்த்துட்டேன்ப்பா, நான் ஓடி பார்த்துட்டேன்ப்பா, பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன்ப்பா, என்னால முடியலப்பா, என்னால முடியல. என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க, என் சபைக்குள்ள நீங்க வாங்க, என் தனிப்பட்ட ஊழியத்துக்குள்ள நீங்க வாங்க. நான் பிரசங்கம் பண்ணி பார்த்துட்டேன், மாற்றத்தை பார்க்க முடியல. என் பிரசங்கத்துல நீங்க வெளிப்படுங்க, நான் ஆலோசனை கொடுத்த பார்த்துட்டேன், புத்தி சொல்லி பார்த்துட்டேன், மாற்றத்தை பார்க்க முடியல. நீங்க வெளிப்படுங்கப்பா. ஓ ராக்கனாதா, என் ஊழியத்துல சொல்லுங்க பாப்போம், என் ஊழியத்துல நீங்க வெளிப்படுங்கப்பா. நீங்க கேப்டனா இருங்கப்பா, என் வேலையில நீங்க கேப்டனா இருங்கப்பா. ஆண்டவரே, என் குடும்பத்துல நீங்க கேப்டனா இருங்கப்பா. என் தனிப்பட்ட ஜெப வேத தியானத்துல நீங்க கேப்டனா இருங்கப்பா. கூப்பிடுங்க. அவர் அக்கறை போகிறவர் போல காணப்பட்டாலும் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஓ, they cried out. ரோபோ சேத்தேனாமா. ஓ, அவரை நோக்கி கூப்பிடு. நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில வாங்கப்பா, நான் வாழ்ந்தது போதும், நானா குழப்பிக்கிட்டது போதும், நானா இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ நினைச்சது போதும், வெளிப்பாடு இல்லாததுனால கலங்கி தவித்த நாட்கள் போதும். இப்ப என்னுடைய தேவை என் தெய்வம் என் படகுல வேணும். அடக்கி கொள்ளாதீங்க. என் வாழ்க்கையில நீங்க வாங்க. ஓ, எதிர்காற்று மாறணுமா, படகுல அவர் ஏறின உடனே அது அக்கறை பட்டது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணுமா, இன்னைக்கு ஒரு சூழ்நிலை மாறணுமா, இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அந்த படகுல எல்லாம் நீர் ஏறணும், அந்த குடும்பத்துல எல்லாம் மாற்றம் வரணும். இதுவரை இல்லாத ஒரு மாற்றம், வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். ராக்கர மௌதன சந்தரே மனாதரா அர்த்தனால கரபப ஷபர்த்தன தேரி வர்த்தன கர்மண தேரமணதா ரித்தரண மதின தர்க்குண தேரி. ஓ, எல்லாம் எதிர்காற்று. அவங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி, ஒரு பிரச்சனை இல்லாதவனுக்கு இல்ல இது. இந்த செய்தி வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தோட ஆண்டவர் பேசுறார். எத்தனை வருத்தம், நல்லா தானே துவங்கின, கடலினுடைய பாதி பகுதிக்கு வந்தப்ப கடந்து போற பாதை எனக்கு புரியலையே, என்னால முடியலையே, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம், எதிர்த்து நிற்க முடியலையே. எனக்கு தெரியும், நான் ஜெபிக்கும் போதே நான் கண்டுபிடிச்சேன், ஆண்டவர் வெறும் சிலரோட தான் பேசுறாரு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு, ஆண்டவரே வேற ஒரு பயங்கர டெலிவரன்ஸ் மெசேஜ் இருக்கு ஆண்டவரே, சொன்னதை மட்டும் சொல்லு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனம் திரும்ப, பரலோகத்தினுடைய சுபாவம், தெய்வத்தினுடைய சுபாவம் என்னன்னா, பிரச்சனை இல்லாத 100 பேர் அவர் பார்க்க விரும்பல, பிரச்சனையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த 5 பேரோட அவர் பேச விரும்புகிறார். வருத்தத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிற அவர்களோடு பேச விரும்புகிறார். மாற்றத்தை பார்க்க முடியலையே, முன்னேற முடியலையே, ஒரு மாற்றமே வாழ்க்கையில சம்பவிக்கலையே, அவர்களோடு அவர் பேச விரும்புகிறார். திருப்தியானவனோடு அல்ல, திருப்தியானவன் தேன் கூட்டையும் மிதித்து போடுவான், அவனோடு அல்ல. ರೇಕಲನಾ ಮರಣತೂರಿ ವರ್ತಾಳಗದಲಗರಗ ಬೌತಣಸಿ ವಿತ್ತುಣ ಪ್ರವದನ ತೆರ್ಮಣಕೇರಿ ರಿಕ್ಕಬರಗದಿನ ಸೆತ್ತುಳ ತರತಿ ನಿರ್ದಾಣ ಕರಮಣದೇರಿ ವರ್ಕಬಲವ துணவேதன தரதே. ஓ, சத்தம் கேக்குது, தேவ சத்தம் தான். ஆனா ஒரு காரியம், என் வாழ்க்கை படகுல அவர் ஏறினாதா, என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகள், நான் போற பாதையில நான் முன்னேற கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் மாறணும். என் படகில் இயேசுநாதருக்கு இடம் உண்டாகணும். ஷாதல ரீபப பௌகதரகா
ಶೆಗಬದ ರೆವತ್ತಿನ ಮಣದನ ತರತ ಶೆಕ್ಕಬ ಪ್ರವದನ ತೆರ್ಮಣ ಕೇರಿ ಪ್ರೋವದ ರಿத்தான தர்க்கண தோரே. பாருங்க, படகு பயங்கரமா இருக்கும் போது ஒரு ஊழியக்காரோட சாட்சி என்னை ரொம்ப தொட்டது. கடந்த நாட்கள் அந்த தேவ மனிதன் என்னை ஒரு ஊழியத்தை கூட்டு போனாங்க. அப்போ அவர் சாட்சி என்னை ரொம்ப டச்சிங்காக இருந்தது. சொன்னாங்க, இப்படி ஒரு தாயா அப்படின்னு. நான் இன்னைக்கு இருக்கிறது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்கிறது எங்கள் அம்மானால தான். ஒரு செபிக்கிற ஒரு தேவம் பிள்ளை, ஒரு செபிக்கிற ஒரு ஸ்துரினால தேசத்தை அசைக்க முடியும். தெரியுமா உங்க பலன் என்னன்னு? உங்களை மாதிரி உடைய முடியாது. தான் கர்த்தர் ஆண்கள்னால உடைய முடியாது. தேவன் ஒரு பெண்களை தெரிந்து கொண்டதோட நோக்கமே, ஒரு ப்ராஃபட் என்கிட்ட சொன்னாங்க, உன் மனைவியோட ஜெபம் உன் பாதுகாப்புப்பா. பின்னாடி நின்று ஒரு மனைவி தன் புருஷனுக்காய் குடும்பத்துக்காய் திறப்புல நின்று ஜெபிக்கிற ஸ்திரீ. ஜெபிக்காத ஸ்திரீ டேஞ்சரஸ் ஸ்திரீ, அது வேற. ஆனா நான் சொல்றேங்க, என்னால தைரியமா சொல்ல முடியும், ஜெபிக்கிற ஒரு ஸ்திரியா நீங்க குடும்பத்துல எழும்புவீங்கன்னா, தெபோராள் எலும்பு மட்டும் இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் கிடந்தது. நீங்க எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்ப சூழ்நிலை மாறும், தரித்திரம் மாறும். நீங்க இயேசுவை உங்களுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க மாநில சிந்தனை மண்டலம் மாறும், எல்லாம் மாறும் மாறும். பாரப்பட்டு ஒட்டஞ்சு அழுது கர்த்தரை தேடுகிறதுல தன் சீசனுக்கு கூட வெளிப்படாத இயேசு மரியாளுக்கு வெளிப்பட்டார். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க ஸ்டேஜில் வந்து நிக்கிறதுனால, புல்ஃபீட்ல வந்து நிக்கிறதுனால ஆண்கள்லாம் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி. வேற லெவல் ப்ராஃபட்டஸ் தீர்க்கதரிசிகளை பார்க்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா என் மேல தலையில கை வச்சாங்க, அவ்வளவுதான். என் கண்ணு அப்படியே, கண்ணுக்குள்ள எல்லாம் ஃபயர், காலில் எல்லாம் ஃபயர், மிரண்டுட்டேன். நான் ட்ரெயின் ஏறி திருச்சி வந்து ரீச் ஆகி அந்த அந்த டிமானிக் மண்டலம், ஒரு திருச்சிக்குள்ள ஒரு இது இருக்கும், என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு என்னை கூட்டிட்டு வந்தவட்ட சொன்னேன், என்னங்க அப்படியே அந்த அக்னி அப்படியே என் பாடி ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லா நிரம்பி இருக்கு, உள்ள இன்னர் மேன்ல அப்படியே தக 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 தகன்னு இருக்கு. சாதாரண ஒரு வயசான பாட்டி. என் லைஃப்ல எத்தனையோ பயங்கரமான ப்ராஃபிட்ஸோட மூவ் பண்ணியிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன், அனாயிண்டிங்க ஃபீல் பண்ணியிருக்கேன். மறந்துட்டேன் அப்படியே, எனக்கு வந்து அப்படி நடுங்கி போயிட்டேன். அல்லேலூயா. என்னை கூப்பிட்டு என்னை நீல் டவுன் பண்ண வச்சு என்னை குறித்த என் சந்ததிகளை குறித்தும் ப்ராஃபஸி மறந்து போயிட்டாங்க. என்ன டெப்த் ஆஃப் ப்ராஃபஸி, ஜெனரேஷனல் ப்ராஃபஸி. எப்படி அதெல்லாம்? சாதாரண ஒரு 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 ஒண்ணுமே இல்லாத ஒரு வயசான அம்மா. ஷியாலா பாலதி பிரகூசனா சீன தீல வௌதல ரெக்கூரி மானதா ஷப்ரஹேதுனா லஹேதுனி அந்தினா அலபா. யாரு நீங்க இன்னைக்கு படகுல இயேசுவை கூட்டிட்டு போறீங்க? இயேசுவை கூட்டிட்டு போங்க. அது எந்த புயலா இருந்தாலும் அடங்கி போகும். அந்த குடும்பத்துக்குள்ள போராடுகிற சத்ருவினுடைய வல்லமைகளை கர்த்தர் தகர்த்தெறிவா. எதெல்லாம் மேலோங்கி நிக்குதோ, எதெல்லாம் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல, தரிசனங்கள் உண்டாக முடியல, சொப்பனை வெளிப்பட்டு வந்துடக்கூடாது, கர்த்தர் சத்தத்தை கேட்டக்கூடாது, கர்த்தரோடு நீங்க நெருங்கிடக்கூடாது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில போராடுகிற சகல எதிர்காற்றுகளையும் அடக்கி போடுகிற ஒருவர் இருக்கிறார். எல்லாம் கண்ணை மூடி வாயை திறந்து, இன்னைக்கு ஒரு செய்தி அல்ல, இது ஒரு டெலிவரன்ஸ், இது ஒரு விடுதலையின் நேரம். நல்லா நல்ல வாயை திறங்க பாப்பா, வாயை திறந்து ஆண்டவரே ஆண்டவரே. யாருக்கு? நான் எல்லாருக்கும் சொல்லல, யாருக்கு எதிர்காட்டு இருக்குது, ஏனோ தானோன்னு இருக்கிற சூழ்நிலை, குடும்பத்துல மாற்றத்தை பார்க்க முடியல, ஜெப வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியல, வேத தியானத்துல மாற்றத்தை பார்க்க முடியல, இம்மி அளவு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. எப்படியா? ஒண்ணு நீ கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை படகுல தேவ பிள்ளையே, தேவ சத்தம் கேட்குது, வசனம் வெளிப்படுது, எல்லாம் சரிதான். ஆனா முன்னேற முடியாதபடிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் உங்க படகுல இயேசு ஏறணும். அவர் ஏறின உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. இயேசு இன்னைக்கு உங்க படகுல ஏறுவார்னா, பொய்யுரையாதவரும் மாறாதவரும் எல்லள வேணும் இருளில்லாத தெய்வம் உங்க வாழ்க்கை படகுல தனிப்பட்ட வாழ்க்கையில ஏறுவார்னா, உங்க சூழ்நிலை மாறும், உங்க படகு, உங்க வாழ்க்கை, காத்திருக்கிற நன்மைகள் வந்து சேரும்.
ரெண்டாவது ஒரு காரியம், நமக்கு நேரம் இல்லை, அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். மார்க்கு ஆண்டவர் இந்த 2 பகுதியை தான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கமோ எனக்கு காமிச்சது. அப்படின்னா பைபிள் அப்படியே தொடர்ந்து வாசிக்கிட்டு இருந்தெல்லாம் எடுக்கல. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது எதை ஆவியானவர் எனக்கு சொல்லி அதுக்கு பின்னாடி போய் அதை வாசித்தேன். அப்போ எனக்கு நினைச்சேன், என்னடா ஒரே படகு காற்றா ஆண்டவர் காமிக்கிறாரு, படகு காற்றா காமிக்கிறாருன்னா அப்புறம் தான் ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ். அல்லேலூயா. என்ன பியூட்டி தெரியுமா, அவர் சொல்லி தரும் போது பிட்டு பிட்டா அடிச்சு மிரட்சியா இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு இதுல ஒரு பெருசா தெரியல, ஆனா நான் உட்கார்ந்து எழுதும் போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஒரு பகுதியை வாசிச்ச உடனே அதுக்குள்ள இருந்து எடுப்பாரு, பாரு கண்டேன் நடந்து. இதை சாதாரணமா நான் படிச்சா எனக்கு என்ன செய்யாது, நானும் உங்களை மாதிரிதான், நானும் நான் பேசாம வாசிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ஹோலி ஸ்பிரிட் பேசுறது எப்படி இருக்கும்னா, அதுக்குள்ள இருந்து நமக்கு அப்படியே, நம்ம ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு உட்காந்துட்டா போதும். அவர் சொல்லுவாரு, இதை எழுது, இதை எழுது, இதை எழுது அப்படின்னா இதை எழுதுன்னு இல்லை, அப்படியே ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும் ஆவியில. அல்லேலூயா. அப்ப படகு கொடுத்தா அடுத்த படகு காமிக்கிறாரு. என்ன ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு மார்க்குக்கு போனா இது 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதி 35 இருந்து நீங்க வாசிங்களேன் கொஞ்சம் வேகம். அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். நம்ம இதுவரை பார்த்தது என்ன தெரியுமா, நமக்கு புரிஞ்சுக்கிறணும், படகில் இயேசு இல்லை. சொல்லுங்க, படகில். இங்க என்ன சிச்சுவேஷன் தெரியுமா, படகில் இயேசு இருக்கிறார். என்ன பிரதர் சொல்றீங்க, முன்னாடி படகுல இல்ல எதிர்காற்று. ஆண்டவர் சொன்ன எனக்கு உணர்த்தினது, மகனே இந்த கேட்டகரியிலையும் சபைக்குள்ள ஆள் இருக்கு, இந்த கேட்டகரியிலையும் சபைக்குள்ள ஆள் இருக்கு. சிலர் ஆல்ரெடி ஆண்டவரை வாழ்க்கையில சொந்த போட்டுல தனிப்பட்ட விதத்துல அவரை ருசிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. ஆனா on the same day when the evening had come he said to them, let us cross over to the other side. let us அப்படின்னா ஆண்டவரும் நானும். சொல்லுங்க, இப்பதானே பிரதர் சொன்னீங்க ஆண்டவர் படகுல இருந்தால் அந்த இடத்துல புயல் வராது அப்படின்னு சொன்னீங்கல்ல பிரதர். அது என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கிறோம், நீங்க தான் ஒரு தெளிவு. நானும் கேட்டேன், ஆண்டவரே அப்ப இது என்ன புயல், அது என்ன புயல் கேட்கணுமா இல்லையா, நமக்கு மட்டும் என்ன விளங்கும். அப்பதான் புரிஞ்சிச்சு, இது என்னன்னா தன் கூட அவர்கள் இருப்பதை அவர்களுக்கு புரிய வைக்க, தான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத தேவன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த. பக்கத்துல கொண்டு சொல்லுங்க, இதுவரை கேட்டது தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் அறிய. இப்ப கேட்க போறது, தேவன் நம்மோடு இருக்கும்போது சத்ரு என்ன செய்வான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, முதல் காரியம் 36 வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். எவ்வளவு அருமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அடாடா, ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் பண்ணார்னா சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இப்ப ஏசப்பாவும் சேர்ந்து போட்ல போயிட்டு இருக்காரு பயணம். ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஆண்டவரே நீ நல்லா படுத்து தூங்கு. 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். எவ்வளவு நேரம், 11:30 மணிக்கு கையில கொடுத்தாங்க, 6 மணிக்கு 5:45 5:40 முடிச்சேன். எவ்வளவு நேரம் வரும், கிட்டத்தட்ட 6 hours வந்துருச்சு. 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு 12 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணா பரவாயில்ல. நைட்டெல்லாம் தூக்கம், காலையில எந்திரிச்சா ஒரே ஆவிக்குரிய யுத்தம். ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன ஆண்டவரே, கண்ணை தானே கூட்டு போற ஊழியக்காட்ட சொன்னேன், பிரதர் அது என்ன ஏரியான்னு கேட்டேன். ஏன்னு கேட்டார், இல்லை இவங்க எல்லாம் நிக்கிறாங்களே இதெல்லாம் என்னன்னு தெரியதான் கேட்கிறேன். எனக்கு அந்த ஏரியாவுக்கு போனதில்லை, அந்த ஊருக்கு நான் புதுசா போறேன், மணப்பாறைன்னு ஊர் இருக்கிறது. எவ்வளவு தூரம், திருச்சியில இருந்து ஒரு 45 கிலோமீட்டருக்கு அக்ராஸ் இருக்கு. அந்த சபைக்கு பக்கத்துல ஒரு ஆவி இருக்கு. லிட்டரலா அங்க நான் என்ன பார்த்தேனோ திருச்சியில என் ரூம்ல அது அங்க இருக்கு.
இவர் கரெக்டா வேற பக்கமும் போகாம கரெக்டா பிரிட்ஜில் இறங்கி போறப்பதான் நிறுத்துங்கன்னு சொன்னேன். என்ன நான் டிட்டோ நாங்க உங்க வீட்டுல சொன்னேன் பாருங்க, இதே ஆவி அப்படியே லிட்ரலாங்க. அது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கோ அதே அப்படியே வருது. இது என்னது? இயேசு இல்லாத நாள் வருவதா? நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தரையும் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் எதிர்க்கிறவன் தான் அவன். இயேசு படகுல தான் இருக்காரு. எங்க போறாங்க? கெனசரேத்து தீவுக்கு போறாங்க. கெனசரேத்து கரைக்கு போறாங்க. அந்த கரையில ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு? லேகியோன் பிசாசு. அந்த பிசாசுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்னங்க தெரியும்? இயேசு இங்க தாண்டா வரப்போறாருன்னு தெரியும். ஆவியின் உலகத்துல இது ரொம்ப லகு. ஹலோ, நம்ம ஜோயல் பிரதர் மாமாவை போய் கேட்டு பாருங்க, அழகா அடிப்பாரு. அவங்க மாமா வந்து அக்கா மாப்பிள்ளைய மனம் திரும்பணும், அதுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு சாமியாரை பார்க்க போயிருக்காரு. வந்துருச்சு, சரி ஒரு ஆளை பார்க்க போயிட்டார். போனோன்னு அவர் சொன்னாராம், சீனிவாசன் கண்ணெல்லாம் திறக்கல, வந்து நிக்கிறது ஆளை பார்த்தா தானே தெரியும். இப்ப கண்ணை திறந்து பார்த்தா ராணி தெரியுது. கண்ணை திறந்து இப்படி பார்த்தா யார் தெரியுறா? ஆள் தெரியுதா தெரியலையா? இந்த அங்க பார்த்தா அந்தோனியம்மாக்கா இருக்கிறது தெரியுது. கண்ணை மூடிக்கிட்டே இங்க ஒரு ஆள் வரப்போறத சொன்னா எப்படி இருக்கும்? கண்ணே திறக்கல. சீனிவாசன் நீ சுவாமிநாதனுக்காக வந்திருக்கியா? அவன் பெரிய ஆள்கிட்ட போயிட்டான். யாரு? பாஸ்டர் சுவாமிநாதன், கரெக்டு தானே பேரு? ஆமா. அவங்க சர்ச்சுக்கு போய் செய்தி கொடுக்க போயிருந்தப்ப அவர் சொன்ன சாட்சி, சுவாமிநாதனை இனி நீ என்ன செய்ய முடியாது, நீ திருப்பி கூட்டு வர முடியாது. சீனிவாசனாய நீ தான் எங்க போவ? சுவாமிநாதன் யாரை கும்பிடுறானோ ஏசப்பாட்டை தான் நீ போவ. கடைசி நாட்கள்ல அவர் அவங்க வீட்டுல வந்து இருந்து பையன் வீட்டுல யானசானம் எடுத்துட்டார். யானசானம் எடுத்துட்டார்ல அவர். யார் சொன்னது? தீர்க்கதரிசி இல்லப்பா. நமக்கு என்னன்னா இந்த கண்ணு மட்டும் திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு கூப்பாடு. ஏன் பிரதர் ரொம்ப திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? அடுத்து சொல்லுங்க, அள்ளி அள்ளி போடுங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சொன்னதையோ போட்டு சொல்லி அடிச்சு செவிடன் காதுல ஊதுன மாதிரி போட்டு அடிச்சு, உனக்கு ஏசு தேவை 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 4 பக்கம் அடிச்சு அடிச்சு அடிச்சு, அதெல்லாம் வேணாம், சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்து என்ன சொல்றீங்க? அதான் ஆவியின் உலகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கெனசரேத்தின் கடலுக்கு இயேசு போவதை அறிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு? வாசிங்க வேமா பாருங்க. 37. பலத்த சுழல் காற்று. நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. எதிர்காற்றா சுழல் காற்றா? பக்கத்துல கொண்ட கேளுங்க, கையை கொடுத்து. எதிர்காற்றா சுழல் காற்றா? சுழல் காற்று என்ன செய்யும்? எதிர்காற்று என்ன செய்யும்? நல்லா பாருங்க. சில வேளை தேவன் எதிர்காற்றின் மூலமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்வாரு. ஆனா புயல் சுழல் காற்று எங்க உண்டாகும்னா சாத்தான் கொண்டு வருது. இது ஆவியில தான் டிஸ்டிங்யூஷ். இப்ப ஊழியத்துக்கு கிளம்புறாரு பவுல், ஒரு தடவை பிசாசு தடுத்தான், ஒரு தடவை தேவனே தடுக்கிறாரு. அப்ப உங்களுக்கு தெரியணும், எப்ப தடை வந்தாலும் அது பிசாசு தான், தடையை உடைச்சிடக்கூடாது. சரி, ஆண்டவர் ஏதோ வேண்டான்னு நினைக்கிறாரு, நம்மள ஊழியத்துக்கு போக வேணான்னு சொல்றாரு, அமைதியா உட்காரு. ஆண்டவர் பயங்கர ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக சொல்லியிருப்பார். அல்லேலூயா. நம்ம சிபிஎம் சபை இருக்குல்ல, அதோட ஃபவுண்டர் பாஸ்டர் பால். பாஸ்டர் பாலை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வர்றாங்க. எதுக்கு கேட்குறாங்க, அந்த ஆள் எங்கேயா இருப்பான் அப்படி. அந்த ஆள் சர்ச்சுக்குள்ள தாங்க எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் வேற, அவனை போடணுங்க, அந்நிய பாஷா கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. அவன் இவர் எங்க ஆண்டவர் சொல்றாரு, சபையை விட்டு நீ போயிரு அப்படி. உடன் ஊழியர் என்ன சொல்றாரு? பாஸ்டர் இப்ப ஜெபிக்கணும் நம்ம. இல்லப்பா, ஆண்டவர் நம்மளை சபையில இருக்க வேணாம், நீ சபையை விட்டு கிளம்பிருன்னு சொல்றாருப்பா. இல்ல, இப்ப நம்ம ஜெபிக்கணும். அப்ப ஒண்ணு செய், நீ ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன செஞ்சுதான் ஆகணும், நான் கிளம்பிடுறேன்னு கிளம்பிட்டார். அவங்க நேரம் வந்தாங்க. யார முத்துனார்கள்? அசிஸ்டண்ட முத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் போனவனான்னு சொல்லிக்கான், யோ நீ மொத்துன ஆளு வழுக்க இருந்துச்சா இல்லையா? அந்த ஆளுக்கு இங்க வழுக்க இருக்கா இல்லையா? இல்ல. அப்பானா அவன் இல்லையா, பாவம் யாரையா அடிச்சிருக்கான். சரி, வரும்போது இவரை போ அடிக்கலாம், காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னோன்னா, அடுத்த நாள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு போகாத ஊழியத்துக்கு. நம்மால் அசிஸ்டன்ட் என்ன சொல்றாரு?
போலான்னு சொன்னீங்கல்ல, வாக்குரைத்தா என்ன செய்யணும்? அது நான் சொன்னேன்ப்பா. இப்ப கர்த்தர் சொல்றாரு போகாதேன்னு சொல்றாருப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆண்டவரே, நம்ம போய் தான் ஆகணும். அப்ப ஒண்ணு செய்ய, நீ போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அவன் ஏதாவது போகாம இருப்பானா? அங்க போனா அப்போ இவன் தான், எங்க போனா யார தென்னால் நீயே வர்ற போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு என்னன்னா, நம்ம யாரு? நமக்கு சொல்லிட்டோம்னா வந்தே ஆவேன். அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானா வரேன் பிரதர். ஏன் முடியல? கர்த்தருக்கு சித்தமானா தானே தூக்கிட்டு வந்து நிப்பாட்டு வரேனே பிரசங்கத்துக்கு. சித்தம் இல்லாம நான் வந்து நின்று என்ன ஆக போகுது? அல்லேலூயா, அல்லேலூயா. சித்தத்தோட வந்தா கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவருக்கு ஒரு பெரிய தடை. போட்ல ஏசப்பா இருக்காரு, சுழல், பலத்த சுழல் காற்று உண்டாயிருச்சு. படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிட்டு, அப்பனா தண்ணி அள்ளி போட்ல ஊத்துது. ஆண்டவர் எப்படி இருக்காரு? நித்திரையா இருந்தார். நிறைய பேரோட லைஃப்ல கர்த்தர் இருக்காரு. நீங்க ஊழியத்துக்கு போகும்போது போராட்டம் வருதா? போராட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? நானும் ஜோயல் பிரதரும் ஒரு ஊழியத்துக்கு கிளம்பணும். நான் சொல்லிட்டேன், பிரதர் நம்ம பஸ்ஸில் போகலாம் பிரதர்னு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பஸ்ஸில் ஏறி 12 மணி இருக்கும் நைட்டு பஸ் ஏறணும். 11 12 நினைக்கிறேன். 11 பிரதர், 11 12 வச்சுக்கோங்க. நாங்கள் ஏறணுன்னா 2 பேரும் டீ போட்டோன்னா 2 பேரும் என்ன போட்டோம்? பிரதர் பக்கத்தில் இருக்காரு, அவர் ஐயோ நான் இருக்கேன், நான் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டோம்? கர்ச்சிப்பா கட்டிட்டோம். அவங்க ஏதோ ஒரு டிவியை பிரைவேட் பஸ் போட்டு விட்டானு. 1 மணி நேரம் ஆயிருக்கும். தூங்கி லைட்டா எந்திரிச்சு எங்கடா இருக்குன்னு பார்த்தா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் கிளம்பின பஸ். எடுத்தானே பிரதர் அப்படின்னு கேட்கிறேன். பார்த்தா எல்லாம் கோவமா நிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா கிளம்பின பஸ் அங்கேயே வந்துருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படா கிளம்பின பஸ் வரும்? ஐயோ காலையில 7 மணிக்கு இருக்கணுமே, செய்தி கொடுக்குறாங்க, அங்க 7 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்கன்னு சொல்லிட்டாங்க. இவன் என்னடா இந்நேரம் வர இருக்கானேன்னு. சரின்னு ஒரு வழியா எல்லாம் பஸ்ல இருக்க நாங்க எல்லாம் போட்டு கத்தி எடுக்கிறியா என்னன்னு கேட்டோன்னு அவன் சரி பயத்துல ரைட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டான். பஸ் கிளம்பியாச்சு. நாங்க சொன்னோம், பிரதர் எங்களை எங்க இறக்கிடு? பெரம்பலூர்ல இறக்கி விட்டுரு. எங்க இறக்கணும்? திருச்சி பஸ். நாங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு பாக்குறோம், திருச்சிக்குள்ள வந்துகிட்டு இருக்கு பஸ். ஆண்டவரே சோத்திரம். சரி ரைட்டு, அதுதான் முடிஞ்சு போச்சு. சரி பிரதர் விடுங்க. என்னடா அவன் இப்படி இருக்கான்? ஏன்டா இறங்க சொன்ன இடத்துல இறக்கி விடணுமா இல்லையா? அவனுக்கு என்னன்னா 400 800 ரூபா வாங்கியாச்சு. இனிமே எங்கடா நீ இறங்கினா எனக்கு என்ன? எல்லாரும் தூங்கும். நல்ல வேலைக்கு டிரைவர் தூங்காம இருந்தக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். அவன் எல்லாரும் தூங்குறான், நம்மளும் தூங்கி தானே. அடுத்து இறங்கி அடுத்து ஒரு பஸ்ஸை பிடிச்சோம். பஸ்ஸை பிடிச்சா அந்த பாஸ்டர் பார்த்தாரு, இவங்க ஒரு லேட்டாக தான் வருவாங்க போல இருக்கு. சரி நாங்களாம் குளிச்சுட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நேராக நீங்கள் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அங்கே ஒரு பைக் இருக்குது எடுத்துக்கிட்டு எங்கே வந்துருங்க, சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டார். சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ட்ரிஸ்ஸில் வேற லைட்டாக மழை தூருது. ஆண்டவரே, நான் சொன்னேன் பிரதர்கிட்ட, பிரதர் நான் அப்படியே டங்ஸ் பேசிட்டாரு, நீங்கள் பைக்கை ஓட்டிக்கிட்டே இருங்க. கரெக்டாக என்ன லைவ்ல இருக்கு, ஒரு பெரிய இது இருக்கு, அந்த ஊரை தாண்டி தான் போகணும். அது கிட்ட போனா அடிச்சு பாருங்க, டமார்னு. எது அடிக்குது? டயர் பஸ்ட். நான் பார்த்தேன், என்னடா சர்ச்சுக்கே முடிச்சுதான் போவோம் போட்டுக்கு. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம படகுல வந்ததுனால கூட கரெக்டா எங்களுக்கு பக்கத்துல ரோட்ல இந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் என்ன கடை? பஞ்சர் கடை. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது கடை இருக்குமா நேரத்துல? அதுதான் கத்தர் தெரியும். இவன் டயர்ல குத்துவான், நம்ம ஆளுங்க பாதிலே நிற்கும், அவனுக்கு பஞ்சர் ஒட்டணுமே. அல்லேலூயா. அப்ப கர்த்தரோட ஊழியத்தை செய்ய போகும்போது, நான் ஜெபிக்க தானே வந்தேன், சுழல் காற்றா இருக்குதே. எதிர்காற்றா சுழல் காற்றா? எதிர்காற்றுனா அப்பா வந்துருங்கப்பா, சுழல் காற்றுனா என்ன செய்யணும்? படிங்க, வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அடுத்து, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி மோதிட்டு. இப்ப மத்தேயு 8:25 இதே பகுதி மத்தேயு 8:25 எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, மத்தேயு 8:25 சீக்கிரம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு உங்க கூடயே இருக்கலாம், இயேசு உங்க வாழ்க்கை படகுல அமர்ந்து இருக்கலாம், ஆனா நம்ம அவர் உதவியை நாட வேண்டும் என்பதுதான் வேத வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது. அநேகர் பாருங்க என் கூட தானப்பா இருக்கீங்க, Christ is in me as a hope of glory, அதனால் நான் ஜெபிப்பதே இல்லை. ஹலோ, இன்னைக்கு ஒரு பெரிய, நீ வர்ற காலத்துல ஒரு பெரிய இந்த ஜெபத்துக்கு விரோதமான ஒரு டீம் எழுப்பிட்டு இருக்கு. பைபிள் வசனத்தை வச்சு தான் சொல்லுவாங்க, கிறிஸ்து இங்கதான்ப்பா இருக்காரு, ஜெபமெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். யோ, பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவை
எழுப்பி லார்ட் சேவஸ், எங்களை ரட்சியும். அதுவரை இயேசு எந்திரிச்சாரா இல்லையா? எந்திரிக்கல. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கலாம், ஆனா இயேசுவை கிரியை செய்ய வைப்பது ஜெபம் மாத்திரம்தான் கிரியை செய்ய வைக்கும். நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உபவாசிக்கிறீர்களோ, ஆண்டவரே என் ஆவியில நீங்க இருக்கிறீங்க உண்மைதான்ப்பா, ஆனா என் ஊழியத்துல நீங்க வெளிப்படணுமா, உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். சும்மா சிலர் பாருங்க, ஜெபம் இருக்காது, உபவாசம் இருக்காது. Christ is in me as a hope of glory. Yes, கரெக்ட் தான். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கொலோசியர் 4:3 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்ல. கொலோசியர் 4:3. கிறிஸ்துவின் ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான். நிலவரம் என்ன நிலவரம்? ஊழியக்காரன் 3ஆம் ஆணவம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டவன், ஆனா கட்டப்பட்ட நிலவரம். ஊழியம் செய்ய முடியல. சாத்தான் ஒரு பெரிய அரசியல் இவனை பிடிச்சி, ராஜாவை பிடிச்சி பவுலை கொண்டு போய் சிறையில் உட்கார வச்சிருச்சு. பவுலை வெளியில விட்டோம்னா எல்லா இடமும் எழுப்புதல். அவன் போனாலே அந்த பட்டணம் கலக்கப்படும். அவன் போனானா அங்கனுக்குள்ள இருக்கிற ஜனங்களை தூண்டி எழுப்பி விட்டுருவான். அப்ப இவனை என்ன பண்றது? இவன் பிரசங்கிக்க கூடாது, இவனை எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டி வை, அடக்கி உட்கார வை இவனை. அதுக்கு என்ன செஞ்சான் பவுல்? வாசிங்க. அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு சுவிசேஷம் பாருங்க, செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும். பாருங்கப்பா, எனக்கெல்லாம் ஜெபம் தேவையில்லை. நான் 3ஆம் ஆணவம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டவன். என்னுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் யார் மேலே போட்டாலே பிசாசு என்ன செய்யும்? அலறி ஓடும். எனக்கு கூட நின்று பேசுறதுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கூட தகுதி. அப்போஸ்தலருக்கே நான் என்ன எழுதுறேன், என்ன சொல்ல வர்றேனே புரிய மாட்டேங்குது. அதனால் உங்கள் ஜெபம் எனக்கு என்ன தேவையில்லை? ஜெபம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரா? இந்த மாதிரி நினைச்சு எனக்காக ஜெபிக்காம விட்டுறாதீங்க. அந்த ஆள் நிறைய சொல்றான், நிறைய பேசுறான், அவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதன்னு விட்டுறாது. தயவு செய்து எனக்காக செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காகவும். பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்க ஜெபத்துல 2 நிமிஷம் எனக்காக என்ன செஞ்சிருங்க. அகஸ்தீனே 1 நிமிஷம் கேட்டாரு, நான் 2 நிமிஷம் கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப ஜெபிச்சு நான் அப்புறம் நான் போற வழியில எல்லாம் பிசாசு அலறிடுச்சுன்னா, அதனால 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பவுல் சொல்றாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எவ்வளவு ஆவியில பறந்து 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 மேல ஆண்டவரை சுத்தியே வர்ற கேராபீனா இருந்தாலும் செருபீனா இருந்தாலும் ஜெபம் அவசியம். அப்பா எந்திரிக்கணும், அவர் நம்மை ரட்சிக்கணும், அவர் கடிந்து கொள்ளணும், அவர் பேசணும், அப்ப சூழ்நிலைகள் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் என்ன செய்யணும்? அவசியம். அவர் கூட படகுல இயேசு இருந்தாரா? இருந்தாரு. என்ன நடந்துச்சு? சூறாவளி வந்துச்சா? வந்துச்சு. ஏங்க பிரச்சனை? நீ செய்யற ஊழியத்தை நிமித்தம் தாக்குதல். நீங்க செய்ய போகிற ஊழியத்தை நிமித்தம் தாக்குதல். சில நேரம் நான் பார்த்திருக்கேன், மினிஸ்ட்ரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பயங்கர போராட்டமா இருக்கும், பயங்கர போராட்டமா இருக்கும். ஆனா அதை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கிருபை அதோட அமைதியாயிருவாங்க. ஓகே, இதுக்கு மேல தடுக்க முடியல. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் வாழ்க்கை, ஏன் சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி, ஏன் தேவ பிள்ளைங்க உங்க வாழ்க்கை படகுல ஒருவேளை நீங்க ஆத்மார்த்தமா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றிருந்திருக்கலாம். அப்பா என் வாழ்க்கையில வாங்க, என் படகுல வாங்கப்பா, நான் கூட தான்ப்பா இருக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில போராட்டம் வருதுன்னா அது தெய்வத்தால் அனுமதிக்கப்படுற போராட்டம் இல்ல, சாத்தானுடைய போராட்டம். அது கடிந்து கொள்ளப்பட வேண்டும், அது கடிந்து கொள்ளப்பட வேண்டும். ரெபேக்கா தூல சந்தரனா ரிப்ராக்க சக்க தீல்மன தரபா ரிபாக்க தல ரெபேதினியா தரபா. சாத்தான் கடிந்து கொள்ளப்படணும். கர்த்தர் என்ன செஞ்சாரு? வாசிங்க. அதே மார்க் 4ஆம் அதிகாரத்துல 38, 39, 40, 41 வேமா. நித்திரையாயிருந்தார்.
அவர்கள் அவரை எழுப்பி, சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஏசப்பாவை எழுப்புங்க. அவருடைய மகிமை எழும்பணும், அவருடைய பிரசன்னம் எழும்பணும், அவருடைய சத்தம் கேட்கணும். அமர்ந்திருக்காத. யாருக்கு பிரச்சனை? அவன் சத்தம் போட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிறது என்னன்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்க. யார் ஜெபம் பண்ணிக்க? பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்க. பாஸ்டர் உட்காந்து ஜெபம் பண்ணா இவ்வளவு பேருக்கு ஜெபம் பண்ணி முடிச்சாருன்னா கதை முடிஞ்சு அவருக்கு. ஹலோ, இங்க பிரச்சனை யாரு உள்ள யார் இருந்தா? சர்ச்சில் இருந்து ஏசி இறங்கி வரணுமா? உங்க போட்ல இருந்து ஏசி கடிந்து கொள்ளணுமா? போட்ல இருந்து. நல்லா தெரிஞ்சுங்க, யாரு போட்ல இயேசு இருக்கிறாரோ ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் வரும் உங்களுக்கு, ஊழியத்தின் நிமித்தம் பிரச்சனை. நீங்க ஊழியம் செய்றீங்க பாருங்க, அநேகரை விடுவிக்கிறதுக்கு கிளம்புறீங்களா, பிசாசு சூறாவளியை போல கிளம்பி வருவான் அங்க இருந்து. நீங்க 6 அதிகாரம் 5:1 வாசிங்கன்னா தெரியும். தென் பின்பு அவர், போதும் தம்பி, கனதேயருடைய நாட்டுக்கு இயேசு வர்றார். கிளம்பியாச்சு இயேசு, அக்கறைக்கு வரணும். வர்ற வழியில பிசாசு பார்த்தான், ஐயோ இயேசு வர்றாரு, கிளப்புடா புயலை, கிளப்புடா சூறாவளியை கிளப்பு. நம்ம ஆளுங்க கூட நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே ஊழியம் செய்யறது நீர், பிசாசை துரத்துவது நீர், வார்த்தை உம்முடையது, வசனமும் உம்முடையது. சண்டை ஓடனா உம்மோட சண்டை ஓட வேண்டியதானே. சண்டை போடுறதுன்னா உம்மோட அவனுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு என்ன இல்லை, டேஸ் இல்லை. நீங்களா என்னமாவது கோவமா போட்டுங்க. அதனால யாரா நோஞ்சான்னு பார்த்து அவங்க கூட சண்டைக்கு வர்றது. ஹலோ, ஏசப்பட சண்டைக்கு போக முடியுமா? போக முடியாது. அதனால கிளப்பி சூறாவளியை கிளப்பி போட்டெல்லாம் குழப்பி உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு போராட்டம் பயங்கரமா வருது, ஊழியம் செய்யணும் விரும்புறீங்க, சண்டே கிளாஸ் தானங்க எடுக்க போனேன், நானும் பெருசாவா ஏதாவது செய்ய போறேன், ஐயோ இதுக்கே இவ்வளவு பிரச்சனையா? அவன் கிளம்புவான். அவன் சண்டே கிளாஸுக்கு வர 50 பிள்ளைக்குள்ள 40 பிசாசு இருக்கும். அல்லேலூயா. அந்த 50க்கும் உள்ள இருந்து 50 பிசாசு எந்திரிச்சு நிற்கும். முன்னாடி நிக்கிறது யாரு? இயேசு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒளிந்திருப்பது யாரு? நாம். நீ வர்றனால தானே இயேசு வர்றாரு. யார் விட்டு படகு? படகு யார் விட்டு படகு? ஓம் படகு தானே. சும்மா நீ வீட்டுல படுத்து கிடந்தா இயேசு இங்க வருவாரா? படுத்து கிடக்க விடாம நீ அவரை கூட்டிகிட்டு வந்துடுற. நம்மால் என்னன்னா, அங்க கூட்டிட்டு போய் இயேசுவையும் தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சு இவனே பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஒரே பஞ்சாயத்தாவே இருக்கு. ஆரம்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனைனா அப்புறம் எங்க போறது? என்ன செஞ்சாங்க சீசர்கள்? ஹலோ, சீசர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை எழுப்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை எழுப்பணும். ஆண்டவரே நான் மினிஸ்ட்ரிக்கு போறேன், நான் இல்லப்பா, நீங்க என் கூட வாங்க. தகப்பனே, ஐயா சாமி, ஏசையா வாங்க, உங்க கையை பிடிச்சிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணா என்ன செய்யலாம், போகலாம். ஊழியத்தை முடிச்சுட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கேன், அப்படியே நான் பாக்குறேன், டக்குன்னு எங்க கார் பிரேக். அப்படியே ஜோம்னு ஆரம்பிச்சு, ஆண்டவரே. அவர் கூட என் கூட ஓட்டிட்டு வர ஊழியக்காரு கூட வர்றாரு. ஆனா எனக்கு ஸ்பிரிட்ல தெரியுது சம்திங் ராங் நடக்க போகுது. உடனே ஜோம் பண்ணி, ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா, இறக்கமா இருங்கப்பா. மரண பயம் இல்லை, செய்ய வேண்டிய வேலையை முடிக்கணும்ல. எதுக்கு இடையில வர சொன்ன? அவனை உள்ள ஓடு அப்படின்னு விரட்டி விட்டுருவார், திரும்பியும் வந்துடணும். செத்து உயிரோட எந்திரிக்கணுமா? தேவையில்லைல. உயிரோடே இருந்து முடிச்சுட்டு ஒரு தெரியா ஃபினிஷ் பண்ணிட்டு என்ன செய்யணும்? சாப்பாடை தட்டில் போட்டால் என்ன செய்யணும்? சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கழுவி வச்சுட்டு தான் வேற வேலைக்கு போகணும். சாப்பாட்டில் பாதியை வச்சுட்டு வேற வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து சாப்பிட உட்காரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, எழுப்பு. யாரை? இயேசுவை எழுப்பணும். நமக்கு பயப்படாது, பிசாசு பயப்படுமா? அதுதான் பாக்குதே, இவன் ஒளிஞ்சிருக்கிறானே உள்ளுக்குள்ள ஒருத்தவன், எவன்டா அவன் இயேசு இங்க கூட்டிட்டு வந்தது? அந்த படகு ஏன் தேவையில்லாம படகை ஏன்டா இயேசுட்ட கொடுத்த? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பாம்பேக்கு போயிருந்தார். ஒரு பிரதர் ஜெபம் பண்ண வந்தார். ஐயா என்னையா? இல்ல சர்ச்சு கட்டுறதுக்கு காணிக்க தாங்க கொடுத்தேன், பிசினஸே ஒண்ணுமே இல்லாம போச்சுங்க. எதுக்கு காணிக்க கொடுத்தான்? தண்ணி அடிக்கவா கொடுத்தான்? ஹலோ, தண்ணி அடிக்கவா கொடுத்தான்? இல்லைங்க, சர்ச்சு கட்ட தான் கொடுத்துருங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? சாத்தானுடைய ஆங்கர். போட்டில் தானே இயேசுவை கூட்டிக்கிட்டு வர்றீங்க, அவன் வந்து என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. எடுத்து சூறாவளியோட கிளப்பி வந்துட்டான். சூறாவளியோட வாடா, தண்ணி அள்ளி ஊத்துறாவீங்க மேல வந்து சேர்ந்துடக்கூடாதுறாவீங்க.
வந்து சேர்ந்துற கூடாது. நீங்க சும்மா விதைச்சு விட்டுருவீங்க, 10 வயசுல விதைய போட்டு விட்டுருவீங்க, 20 வயசுல அது உலகத்தையே அசைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும். அவனுக்கு தெரியும், ஏன்டா நீ சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி தானையா, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி தான். இவன் இன்னைக்கு போடுவான் விதை, எது போடுவான், இன்னைக்கு விதைய போட்டு விட்டுருவான். அவன் 20 வயசுல இயேசுதான் தேவன் சொல்லி வெளியில வந்து அவன் 100 நாள் கூட உபவாசிப்பாங்க. அது ஏன் எனக்கு பிரச்சனை? நீ சும்மா வீட்டில் படுத்து நீங்க டிவி பாருங்க, உங்களுக்கு ஒரு சூறாவளியும் வராது. பக்கத்துல இருந்துச்சு எதிர்காற்று வரும். ஹலோ, அங்க எதிர்காற்று வரும், ஆண்டவர் விட மாட்டாரு. ஓ நீ நல்லா படுத்துக்கிட்டா கிடக்குற, இரு உனக்கு எதிர்காற்று வர்றேன். ஆண்டவர் உள்ள வந்துருவாரு. ஆண்டவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூறாவளி வருது. இப்ப எதைதான் சொல்றீங்க? எதிர்காற்று ஒன்னே ஒண்ணுதான், அப்பாவை எப்பவும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பா எழுப்புங்க, சேவஸ் என்ன சொல்லணும், வெச்சியும். என்ன நடந்துச்சு? நல்லா அவர் எழுந்து, அவர் எழுந்து, எல்லாரும் சொல்லுங்க, அவர் எழுந்து காற்றை அதட்டி, இறையாதே, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காற்று நின்று போயிட்டு சொல்லுங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, நீ என்னனாலும் வந்துட்டு போய் இதை பத்தி என்ன செய்யக்கூடாது, உடனே ஜெபம் பண்ணிடணும். ஏசப்பா காத்துக்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா காத்துக்கங்க. சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கொண்ட கையை கொடுத்து சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க. ஏசப்பாவை எழுப்பி என்ன ரட்சிங்க, என்ன ரட்சிங்க, என்ன ரட்சிங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க, என் ஊழியத்தை ரட்சிங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. சூறாவளியை இயேசு அதட்டினார், கடலை கட்டளையிட்டார், ரெண்டும் அமைதிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். நீங்க வீட்டில் போய் யாத்திராகமம் 33 எடுங்க, அவங்க நேரம் கிடையாது, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க இந்த ஸ்டிஃப் நெக்கடு பீப்புள், உங்களோட எல்லாம் என்னால வரவே முடியாது. என்னது? நீங்க யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஐயையோ, நீங்க எப்ப என்ன செய்வீங்கன்னே தெரியாது. சில பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பேரண்ட்ஸ் விட்டுட்டு போனாலே பக்கு பக்குன்னு இருக்கும். எப்ப அவன் எதை செய்வாங்கன்னே தெரியாது. ஆண்டவர் சொன்னாரு, இங்க வாரு, இதெல்லாம் இல்லைன்னு எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு நிமிஷத்துல எலும்பி பிச்சு பொண்ணு பிச்சு பொறுமை பிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே மோசே எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். மோசே ஒரு வசனம் சொல்லுவாரு. ஐயோ, அது ஒரு வார்த்தையை மட்டும் வாசிங்க. யாத்திராகமம் 33:16 வாசிங்க. எனக்கும் உமக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்கள், நல்லா கவனிங்க. கிருபைனா என்ன தெரியுமா? கிருபைனா வெறும் பாவ மன்னிப்பு இல்லைங்க. கிருபைனா அவர் நம்ம கூட வர்றதுதான். எனக்கு ஒரு தகுதி கிடையாது, ஆனா எங்க அப்பா என் கூட வர்றாரு பாருங்களேன். சரி வா நான் வர்றேன் உன் கூட அப்படின்னு சொல்லி வர்றாரு பாருங்களேன், அதுதாங்க கிருபை. மோசே சொல்றாரு, ஆண்டவரே என் மேல உங்க கிருபை இருக்குன்னா நீர் எங்களோடு வரலைன்னா அது எப்படிப்பா? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேணும், நன்மை வேணும். அது இல்லைங்க. ரியல் கிரேஸ் என்ன தெரியுமா? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவோ? ஓ ரேகே சேகராதினாலகைதனா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து அப்படியே கண்ணை மூடுங்க பாப்போம். சொல்லுங்க, அப்பா நான் எதையோ வேணும்னு எதிர்பார்த்துட்டேன்ப்பா, என் தேவை அதல்லப்பா. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாற்ற நீங்க வல்லவர்ப்பா. எதிர்காற்றா இருக்கட்டும், என் தேவை இயேசு. சுழல் காற்றா இருக்கட்டும், என் தேவை இயேசு. அது எதிர்காற்றா இருக்குனா என் படகுல அவர் வந்துருவாரு. என் சுழல் காற்றா இருக்குனா அவர் அதை கடிந்து கொள்ளவா. ஓ என் தேவையெல்லாம் நீர்தானப்பா. ஆண்டவரோட யாரு கண்ணை திறக்காதீங்க, தயவு செய்து கண்ணை மூடுங்க. இல்லைன்னா
எல்லாம் எந்திரிச்சு போய் வெளியில விளையாடுங்க தயவு செய்து. ஏன்னா உங்க ஆவி மத்தவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணும். உங்க ஆவி மத்தவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணும். உங்களுக்கு தெரியாது, ஆவிக்குரிய உலகத்துல ஒரு அவிசுவாசியக்குள்ள இயேசு விரட்டினார். ஒருத்தவன் அவிசுவாசியா இருக்கிறவன விரட்டிட்டு அவனை வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தவனை எல்லாம் விரட்டிட்டு தான் இயேசு அங்க ஒரு அற்புதத்தை செய்தார். இயேசு அதிசயம் செய்யணுமா? ஓ ரமாசி கதீனமா தரா அர்த்தநாள கதனக செகந்தர மனத்தா ரிப்பன கிரபதன மர்பன தரமா. ஆண்டவர் மத்தியில உலாவட்டும். ஆவியானவரை கூப்பிடுவோம். ஆண்டவரை நீங்க என் தேவை, நீங்க தான்ப்பா. என் தேவை இயேசுதான், என் தேவை இயேசுதான். எதிர்காற்றா இருக்கலாம், என்னுடைய தேவை இயேசு. என்னுடைய சுழல் காற்றா இருக்கலாம், என் தேவை இயேசுதான். ஓ என் ஐக்கிய இயேசு. என்னோடு நடக்க வேண்டியது இயேசு, என்னோடு பயணம் பண்ண வேண்டியது இயேசு. எந்த மனிதனும் அல்ல, எந்த ஒரு உலக மனிதன் அல்ல, உலகத்தில் பெரிய ஒருவரும் அல்ல, இயேசு ஒருவரே. ஊரணா சேகே ரீமாதாரி அத்தனால கதரக தெற்கே பௌதா பிரவோதனா சித ரிபலகரமதா. ஆவியானவர் மத்தியில கிரியை நடப்பிக்கட்டும். தகப்பனே நீங்க 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 பேசுங்க, நீங்க தொடுங்க, நீங்க விடுவீங்க, நீங்க உணர்த்துவீங்க, நீங்க கூட போங்க. உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கிரியை நடப்பீங்க. ரீபல ஹர்துனாஷா ரப்ப கர்த்தன ரிமக்கரபா ரிகபல நமத்துரணமா. ஓ கிருபை, கிருபை வேற ஒண்ணு இல்ல, கிருபை வேற ஒண்ணு இல்ல. அவர் நம்மோடு இருப்பது, அவர் நம்மோடு இருப்பது, அவர் நம்மோடு கூட இருப்பது. ரீகபர ஔஷல ரக்கணத்தை அத்தனால கர்மத்தேரி ரிபல கர்மன ரெப்பர தரண சந்தக ரிபத்தன மர்த்தன மேதா ரீபல ரபத்தனமா. எதிர்காற்ற பார்த்து பயப்படாத, எதிர்காற்ற பார்த்து பயப்பட தேவையில்லை. நீ அடைய வேண்டிய இடத்துக்கு போய் சேருவதற்கு உங்க படகுல இயேசு ஏறினா போதும். சூழ்நிலை கம்ப்ளீட்டா மாறு, சூழ்நிலை கம்ப்ளீட்டா மாறு. உன் நிலவரம் மாறு. தெய்வம் ஏறினா போதும், அற்புதர் ஏறினா போதும். ஓ கட்டுகளை அறுக்கிறவ, எல்லா நுகங்களை முறிக்கிறவ, காற்றுகளை அடக்குகிறவ, எதிர்காற்றை அடக்கி போடுகிறவ, சூறாவளியை கடந்து கொள்ளுகிறவ, கடலை அமைதிப்படுத்துகிறவ, சூழ்நிலைகளை மாற்றுகிறவ. ஓ ராசா கா தாராபா ரமாகா சோகா தீராபா ராத்தனமான தர்மத்தேரா ரிப்பர கர்மன் தோரியா லிம்ரா ஹர்தோனா ராக்க தூரியா தனமா. விடாதீங்க, விடாதீங்க, கூப்பிடுங்க. என் படகுல வாங்கப்பா, என் படகுல இருந்து கிரியை நடப்பீங்க. எழும்பி கிருமை நடப்பீங்க, எழும்பி கிருபை நடப்பீங்க. எழுபுக எழுபுக. உமது ஜனத்தினுடைய வாழ்க்கையில இருக்கிற சூறாவளிகளை கடிந்து கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க. கடல்கள் அமைதியாகட்டும், அவங்க வாழ்க்கை அமைதியாகட்டும், அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும் சபைக்குள்ள. ஓ வந்த ஜனம் கேட்க கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்குள்ள வாழ்க்கையில முன்னேற கூடாதபடி இருக்கிற தடைகள் எழுப்பு 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 தேவபிள்ளை. ஓ உன் படகுல அவர் இல்லையா? அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலையா? இன்னைக்கு அவர் கொடுக்க தீர்மானம் நீங்கதான், 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 நீங்கதான். ஓ ராகா ராகசே ராகாந்தரராத்தே அர்த்தானகதரக தேரத்தா. ஓ முன்னேற முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில குற்ற மனசாட்சி. ஓ என்னோட ஆண்டவர் இடைபடுவாரா? எனக்கெல்லாம் இரக்கம் பாராட்டுவாரா? பாராட்டுவாரு, பாராட்டுவாரு. ஓ அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உன் படகுக்கு வந்துட்டார்னா அந்த கடின இருதயம் மாறிடும், அந்த கடின இருதயம் மாறிடும், அந்த ரெவலேஷன் வெளிப்படும், அந்த கடினம் மாறும். கர்த்தர் பேசுவா, எந்த மனுஷனோடு பேசுவா. அடக்கி கொள்ளாத தேவ பிள்ளைய ஓ அப்பாடு கூப்பிடு. அப்பா என் வாழ்க்கையில வாங்க, என் குடும்பத்துல வாங்க, என் தொழில வாங்க. சொல்லுங்க, என் தொழில வாங்க, என் குடும்பத்துல வாங்க. நீங்க தான்ப்பா. நான் என் மூளையை பயன்படுத்தி நான் தனியா செஞ்சு தோத்த நாட்கள் போதா. ஆரா சத்தாரா பாரா காணா ரபக தூரமா தாராபாலா லிப்ர சுகதானா ரமச கதிலா ரிபே ரெபே கோ ருகா சிகனாமா. அப்படியே எழும்பி நிப்போமா. ஒரு பிரசன்ன நிரப்பட்டு, பிரசன்ன நிரப்பட்டு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கர்த்தரோட தான். இன்னைக்கு கர்த்தர் கர்த்தர் அவர் கரத்தை பிடிக்கணும், அவர் கரத்தை பிடிக்கணும். அவரை பிடிச்சு உள்ள கூப்பிடுங்க. அவர் எனக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லுங்க, என் மைண்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. ஓ ரீகா மாலா ஓ ரபாஹா சாகதா ரீமாலா சத்தேனா. ஓ அந்த சிந்தை மாறக்கூடாது. பிசாசு சிந்தையை மாத்துவான், சிந்தையை மாத்துவான். சிந்தனை மாறக்கூடாது. என் படகுல நீங்க வேணும், என் படகுல நீங்க வேணும். எதிர்காற்று மாறடும்.
ஓ எல்லாம் வாலிப பிள்ளை வாயை தரங்க ஆண்டவரை கூப்பிடு. உன் கட்டு மாறு. உன்னால முன்னேற முடியலையா, இந்த காரியத்துல ஜெயம் எடுக்க முடியலையா, பரவாயில்ல. இயேசு உன்னை ஜெயம் எடுக்க வைக்க வல்லவர். இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவர். இயேசு உங்க வாழ்க்கையில பலனை தர வல்லவர். இயேசு ஞானத்தை தர வல்லவர். இயேசு ஜெயத்தை தர வல்லவர். ஓ தடைகள் மாறு. அவர் ஏறின உடனே படகு அக்கறை பட்டது. முன்னேற முடியாத தடைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நிலவரம் கிருபை வெளிப்படட்டும். நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா, அதுதான்ப்பா கிருபை. எங்க கூட நீங்க இருப்பதா கிருபை. ஓ ராகா சாகா தீனா லிபோ ரோகா சிகா லாப்ராகா சகா தானா ரேகோ ராதானா மாலா ரிபல்லா ராபா ரோகா தீனா மாமா ரிபோ ஹோசிகா தானா மாமா ரிபோகோ சோகதி ராதானா காரா மாமா ரேகா சிகா தானா கட்டாளியட்டும் எலும்ப கூடாதபடிக்கு சாத்தானுடைய எதிர்காற்றா, சாத்தானுடைய சுழல் காற்றா, அதெல்லாம் கடிந்து கொள்ளுங்கப்பா. முத ஜனம் முன்னேற கூடாதபடி, ஊழிய நடக்க கூடாதபடிக்கு எதிர்த்து நிற்கிற எல்லா சாத்தானுடைய வெள்ளுவலிகள், அவனுடைய தடைகள், அவனுடைய சுழல் காற்றுகள், கொந்தளிப்பு எல்லாத்தையும் கர்த்தர் அமைதல் உண்டாக பண்ணுங்க. அழியட்டும் இயேசுவின் நாமத்தில், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் வல்லமையினால் அழியட்டும். பட்டுவா சபை கர்த்தருடைய மகிமைக்குள்ள, தேசத்தின் ஜனங்களை சுதந்திரிக்கிற வல்லமைக்குள்ள அது வெளிப்படட்டும். நுகங்கள் அழியட்டும். தடைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்க படகுல வாங்கப்பா. ஒண்ணுமே புரியாட்டா பரவாயில்ல, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, என் படகுல வாங்க நாடு. Riyanturabala shabaragaturabala baduribiriyanturabala bakaturabala dibalaba turabala shagaturabala baduribi digadunarabana karagaturabala katurabala. Hallelujah. உங்க விடுதலைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல உள்ள கருணைக்காக ஸ்தோத்திரம். ரபஹாந்துரபனா லெபரியாந்துரபனா சகதுன ரபதுருபி ரிகபஹாந்துன ரெபலனே ஷியாந்துரபலா லெபரியாந்துரபலா கத்துரபலா ஓ ரபஹாந்துரபனே ரியாந்துரபலா ஷபரஹாந்துரபலே. ஹல்லேலூயா. ரபதுரபனா கரகதுன ரமனா இந்த கால வேளையில அவருடைய பிரசன்னத்தினால இந்த இடம் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் அந்த விடுதலை கட்டவிழ்த்திருக்கிறாரு. ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் அந்த விடுதலை தந்திருக்கிறாரு. உங்களுக்குள்ள அந்த விடுதலை உண்டாயிருக்கிறது. ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டோம். அந்த ரகசியத்தை பிடித்து கொண்டு எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கால வேளையில தேவனுடைய ரகசியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆச்சரியமான நாமத்தை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலன் இல்லாதவனுக்காகிலும் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அல்லவா? ஆண்டவரே, தாகத்தோட பாரத்தோட உங்க சமூகத்துல வந்து நிற்கிற உடைய பிள்ளைகளோட கூட நீங்க பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்க வார்த்தையை நாங்க தெளிவாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டினீங்களே. ஆண்டவரே, உங்க வார்த்தையை நாங்க பிடித்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே, உங்க வார்த்தையை கொண்டு நாங்க எப்படி விடுதலையாகணும்ங்கிறத நாங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த பலத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த புரிந்து கொள்ளுதலுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே உங்களை எப்படியெல்லாம் நாங்க பயன்படுத்த வேண்டும் என்கிறத கர்த்தர் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க படகுல நீங்க வரும்படியாய் உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எங்க படகுல இருக்கிற நீங்க எழும்பி எங்களுக்காக ஆண்டவரே பேசும்படி நீங்க எங்க மத்தியில வாரும். ரபா துரபலா லெபேஷியான் துரம நான் கரகதுன ரபதுருபி. ஆண்டவரே ஒவ்வொருவரும் கூப்பிடுகிற பொழுது நீங்க ஆண்டவரே மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை ஆண்டவரே நீங்க செய்கிற தேவனா இருக்கிறீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க கூப்பிடுகிறவர்களாக, எப்போதுமே கூப்பிடுகிறவர்களாக கர்த்தர் நீங்க ஆண்டவரை எடுத்து நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே உம்மை நாங்க எப்போதும் அழைக்கத்தக்கதாக எங்களுடைய ஆண்டவரே உதடுகள் எப்போதும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கத்தக்கதாக தேவ அனுக்கிரகம் எங்க மேல வெளிப்படும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தினுடைய வல்லமை, உம்மை நோக்கி கூப்பிடுகிறதுனுடைய வல்லமை எத்தனை உன்னதமானது. அல்லேலூயா. உங்க சமூகத்துல கண்ணீரோட நிற்கிறது அது எத்தனை வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது. தேவனே இந்த நாள்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே நீங்க சபைக்குள்ள உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் 100 மடங்காய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளே அது பலன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அது பயிற்சியினாலும் முயற்சியினாலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் நித்தமும் ஆண்டவரே உம்மை கூப்பிட்டு கூப்பிட்டு பயிற்சினாலும் முயற்சினாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் காணத்தக்கதாக தேவ கரம் ஆண்டவர் எங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நாங்கள் கண்டு ருசித்து உம்மை மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் இந்த வார்த்தையினுடைய பலம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையினுடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தேவனே உங்க வார்த்தையினுடைய பலத்தினால நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவர் இந்த அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே அப்பா கொஞ்சமும் உலகத்துக்கு இடம் இல்லாம நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையினுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஆண்டவர் தேவ பிள்ளைகளாக எப்போதும் காணப்பட ஆவியானவருடைய ஆண்டவரே முத்திரைய நீங்க அவர்கள் மேல் பதித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க முத்திரைய ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் ஆண்டவரே சாட்சியின் வசனத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீங்க வேலியடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆச்சரியமான நாமத்தை வருகிற நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்பா காணத்தக்கதாக அவருடைய கண்களை நீங்க திறந்ததற்காக, அவருடைய செவிகளை திறந்ததற்காக, அவருடைய இருதயத்தை திறந்ததற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை விட்டு விடாதபடிக்கு இந்த அபிஷேகத்தில் அனல் மூட்டி எழுப்பப்பட்டவர்களாக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. பேசி நம்முடைய தாசருக்காய் நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்ட ஆவியானவர் பலன் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே ஒவ்வொரு மத்தியிலையும் நீங்க மகிமைப்படுத்தினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்க மேல உள்ள கரிசனைக்காக ஆண்டவரே உங்க ஆண்டவர் எங்க மேல உங்களுடைய ஆண்டவரை கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களை நீர் நடத்துவீராக, கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்வீராக. எல்லா கனமும் மகிமையின் துதியும் உமக்கு ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். கர்த்தாவே வரப்போகிற புதிய மாதத்துக்குள்ள நாங்க போகும் பொழுது ஆண்டவரே வானத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொன்னீங்களே, அப்படி உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கடந்த மாதத்தை பார்க்கலும் வருகிற மாதத்துல ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா உயர்ந்த அடைக்கலத்துல அமருகிறவர்களாய் என் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் வாழ்விடத்திலும் பராமரிப்பு பாதுகாப்பும் சிநேகமும் இன்று சர்வ நாட்களிலும் நாம் அனைவரோடும் கூட நம்மை காப்பதாக. ஆமென்.